Hey singers, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Blood of Youth. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ, ஹீரோயின், ஊஜி, டாங் லியான் எல்லாருமே சேர்ந்து செலாஸ்டிக்கல் மவுண்டனுக்கு போட்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜயஸ் சிட்டில மிக்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு சிங்கா சொல்றாங்க, பரவாயில்ல மிக்ஸ் விளையாட்டுத்தனத்துல இருந்து கொஞ்சம் சீரியஸா மாறி இருக்கான். இங்க இருக்க எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவன் தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு. இன்னும் ஆமாமா எனக்கும் கொஞ்சம் அவனை பார்க்கும்போது பெருமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தவங்க வந்து நான் பாலி சிட்டில இருந்து வந்திருக்கேன், கோல்டன் ரேங்கிங் சிஸ்டம் இங்க குடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு. சிங்காவும் அதுக்குள்ள ரேங்கிங் சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னு கேட்க மிக்ஸும் பக்கத்துல வந்து ஜாலியா பாக்குறாங்களா. உடனே மிக்ஸ் கையில கொடுத்து நீயே ரீட் பண்ணுன்னு சொல்றாங்க. மிக்ஸும் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்திலே பெஸ்டான ஸ்வாட் மாஸ்டர்ஸ், உலகத்திலே பெஸ்டான ஈடி மாஸ்டர், வெப்பன் மாஸ்டர் அப்படின்னு லிகானி, சிங்கா, பாலிடிங் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட நேம்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஜூனியர்ஸோட லிஸ்ட்ல மிக்ஸுக்கு 8வது பிளேஸ் கிடைச்சிருக்கு. அதனால ஓடி வந்து என்கிட்ட மாஸ்டர் மாஸ்டர் பாருங்க எனக்கு 8வது பிளேஸ் கிடைச்சிருக்குன்னு இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. மிக்ஸும் அடுத்த வருஷம் இதுக்கும் முன்னாடி வந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 7வது யார் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோயின், ஜயஸ் சிட்டியோட ஹீரோயின். சோ சிங்காவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. 6வது யார் இருக்கான்னு பார்த்தா லைக் மவுண்டன்ல இருக்கக்கூடிய ஃபேன் சாங். 5வது பிளேஸ்ல நம்ம ஓஜி. 4வது பிளேஸ்ல டாங்ஸி அப்படின்னு ஒருத்தன், அவன் டாங் கிளான்ல இருக்கக்கூடியவன். 3வது நம்ம டாங் லியான், ஆனா அவனையும் ஜயஸ் சிட்டியோட மெம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ சிங்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா 2வது பிளேஸ்ல யாரும் இல்லையா? யார் 2வது பிளேஸ்ல யாரும் இல்ல அப்படின்னா முத பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முத பிளேஸ்ல 2 பேர் இருக்காங்க. அதனாலதான் 2வது பிளேஸ் காலியா இருக்கு. முத பிளேஸ்ல இருக்க அந்த 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்கும்போது ஊசாங்கோ இ ஆன்ஷியோன்னு. சிங்காக்கு இதை கேட்டோடனே செம ஷாக்கிங்கா இருக்கு. 2 பேருமே ஈக்குவல் பவர்ல இருக்காங்களா? ஈடிங்ஷியோட பையன் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கானா ஊசாங் கூட அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு இன்னும் நம்மளோட ஜயஸ் சிட்டில இருக்கவங்க தான் நிறைய பேர் இந்த ரேங்கிங்ல இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்க முடியலையான்னு. சிங்காவும் ஜயஸ் சிட்டில மட்டுமே டேலண்டான பீப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இந்த உலகம் முழுக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்கள் இருக்காங்க. அதனால இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்தவங்க சொல்றாங்க, இது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே பெஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்களோட லிஸ்ட் கூட என்கிட்ட இருக்கு. ஆனா அதை ஓரலா தான் நான் வாயால சொல்லுவேன் அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே இன்னுக்கும் சிங்காவுக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. லாஸ்ட் 10 வருஷமா ஜி இந்த ரேங்கிங் சிஸ்டம் வெளியில சொல்லவே இல்லை. இதுக்கு முக்கியமான ரீசன் 2வது பிளேஸ்ல வரக்கூடியவங்க இந்த உலகத்திலே பெஸ்டா நான் வரணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ளவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த உலகத்தோட அமைதியை காப்பாத்துறதுக்காக ஜி 10 வருஷமா இந்த ரேங்கிங் லிஸ்ட வெளியில விடாம இருந்தான். இப்ப யார் இதை வெளியில விடுறது அப்படின்னு. சிங்காவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்களா. உடனே வந்தவங்களும் அப்படின்னா உங்களுக்கு கேட்க வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகும்போது சிங்காவும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 4வது பிளேஸ்ல பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர், அப்புறமா இன்னும் 2-3 நேம் சொல்றாங்க. 3வது பிளேஸ்ல சிங்கா, டாங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கூட இன்னும் 2 நேம் சொல்றாங்க. 2வது பிளேஸ்ல இருக்கவங்க கியூன் சொன்னோடனே மிக்ஸ் சொல்றா அப்படின்னா நம்ம பாலிடிங் தான் மொத பிளேஸ், ஜயஸ் சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்க போகுது அப்படின்னு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கும்போது மற்றும் பாலிடிங்னு சொல்றாங்க. அப்ப 2வது பிளேஸ்ல கியூவும் பாலிடிங்கும் இருக்காங்க. அப்படின்னா மொத பிளேஸ்ல யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா இந்த உலகம் முழுக்க இந்த லிஸ்ட் இதே நேரத்துல தான் போயிருக்குமா? அப்ப லேயூஹி கேக்குறாங்க, இது வரைக்கும் என்னோட நேம் இந்த லிஸ்ட்லயே வரல, ஒருவேளை நான் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கேனோ அப்படின்னு கேக்குறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க இவ்வளவு நாளும் தலைமறைவா இருந்ததுனால இந்த லிஸ்ட்லயே உங்க நேம் இல்ல அப்படின்றாங்க. அப்ப வேற யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இம்பீரியல் மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றவங்க மோயின்னு சொல்றாங்களா. ஜயஸ் சிட்டில இருக்கவங்க யாருக்குமே மோயினா யாருன்னு தெரியல. ஆக்சுவலி யாருக்குமே மோயினா யாருன்னு தெரியல. முக்கியமா பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் இருக்காங்களே, யாரா அந்த மோயி? அவனை நான் உயிரோடி விட மாட்டேன், அவனை கொன்னு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்க போறேன் அப்படின்றாங்க. ஆனா இம்பீரியல் மாஸ்டர் இருக்காங்களே அவங்க மட்டும் மோயி இந்த நேம கேட்டே பல வருஷங்கள் ஆச்சுன்னு அப்பவே தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு மோயிய தெரிஞ்சிருக்குன்னு. ஆனா நமக்கும் மோயி யாருன்னு தெரியும். மாஸ்டர் லிய மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கு இம்மோர்டல் எனர்ஜி உண்டு, அவங்க தான் மோயி. இங்க கட் பண்ணா மூச்சு போட் வந்துருச்சு, நீங்க எல்லாருமே கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு. டாங் லியானும் உனக்கு தேவையானதை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றாங்களா. அதுக்கு மூச்சும் எனக்கு தேவையானதை நீங்க கொண்டு வரீங்களா அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஹீரோவை சரி பண்ணி கூட்டிட்டு வாங்க, அதுவே எனக்கு போதும். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப டாங் லியான் அவங்க கிட்ட ஒரு விஷம் இருக்குமா, அதை மூச்சு கிட்ட கொடுத்துட்டு நிறைய பாம்புகளை பிடிச்சா தானே அதுல இருந்து உனக்கு மெடிசன் செய்ய முடியும். சோ பாம்புகளை பிடிக்கிறதுக்கான மெடிசன் இதுல இருக்கு, இதை யூஸ் பண்ணி நிறைய பாம்புகளை நீ பிடிக்கலான்னு மூச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. ஊஜி கேக்குறாங்க, நீயும் எங்க கூட வர
அப்படியான்னு அதுக்கு மூச்சும் எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னோட அண்ணனோட நோயை சரி பண்றதுக்கான மருந்தை நான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கே, அதனால என்னால உங்க கூட வர முடியாது. ஆனா என்ன உங்களுக்கு வழி பார்த்து யார் சொல்லி கொடுப்பா அப்படின்றதா எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு ஹீரோ சொல்றாங்க. எனக்கும் நட்சத்திரங்களை பார்த்து வழி சொல்ல தெரியும், அதனால நானே போய்ப்பேன் அப்படின்றாங்களா. அப்ப அங்க இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அப்படியா, நிஜமாவே உனக்கு வழி தெரியுமான்னு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. ரூபி அதை பார்த்த உடனே ஊஜிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். சாங்லியானும் உன்னை ஊருக்கு தானே தளபதி கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் எப்படி நீ இங்க வந்தன்னு ரூபி சொல்றாங்க. எனக்கு போறதுக்கு இஷ்டமே கிடையாது, அதனாலதான் கரெக்டான சான்ஸை பார்த்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் எதுக்காக எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், சின்ன வயசுல நான் உனக்கு ஒரு தடவை ஹெல்ப் பண்ணேனே அதனாலே அப்படின்னு கேட்க ரூபியும் கிடையவே கிடையாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றது நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனாலன்னு. ஊஜியும் ஆமா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹாப்பியா சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் இங்க யாரு ஹாப்பியா இருக்காங்களோ இல்லையோ நீ மட்டும் செம ஹாப்பியா இருப்பிய அப்படின்னு ஊஜியும் ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. ரூபி நேரா ஊஜி கிட்ட வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல பாத்துன்னு. ஊஜியும் ஆமா ஆமா ரொம்ப நாள் ஆச்சு, நீ ரொம்ப அழகா வேற மாறிட்ட அப்படின்னு ஐஸ் எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மூச்சு சொல்றாங்க, உங்க எல்லாருக்குமே நான் மேப்பை கொடுக்கறேன், ரூபி உங்களுக்கு வழிகாட்டுவா, அவளுக்கு இந்த வழிகளை பத்தி நல்லாவே தெரியும்னு. ரூபியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ ஹீரோ மூச்சு கிட்ட எனக்கு இன்னும் எத்தனை நாள் பாக்கி இருக்குன்னு கேக்குறாங்க. உடனே எல்லாரும் சோகமாயிடுறாங்க. 5 நாள் தான் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் 7வது நாள் எங்களுக்காக போட்ல வெயிட் பண்ணு, கண்டிப்பா நாங்க திரும்பி வருவோம்னு. மூச்சும் கண்டிப்பா நீ திரும்பி வருவ அப்படின்னு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன போட் எடுத்துட்டு இவங்க எல்லாருமே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த வெதர் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, பெரிய பெரிய அலைகள் எல்லாமே வருது. சாங்லியான், ஹீரோ, ஊஜி 3 பேருமே சேர்ந்து ஹீரோயினையும் ரூபியையும் பாதுகாக்கிறாங்க. இப்படி அவங்களோட டிராவல் போயிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஹீரோ எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு போயாச்சு. கடைசியா ஒரு அருவிக்கு கீழே வந்து நிக்கிறாங்களா. ஊஜி சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு உடனே ரெஸ்ட் எடுத்தாகணும்னு. ஹீரோயினும் இந்த மாதிரி ஒரு வியூவை நான் இந்த உலகத்திலே பார்த்தது கிடையாது, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு ஆள் பறந்து வராங்களா. அதை பார்த்த உடனே ஹீரோ சொல்றாங்க, மேகங்களுக்கு மேல பறந்துகிட்டே ஹெவனுக்கும் எர்த்துக்கும் டிராவல் பண்ணக்கூடியவங்க தான் இம்மோர்டல் எனர்ஜி வச்சிருப்பாங்க, நம்ம தேடி வந்த ஆள் இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப வந்து நிக்கிறவங்களும் பரவாயில்லையே, எனக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்களே, அவ்வளோ ஈஸியாலாம் இந்த ஐலாண்டுக்கு வந்துட முடியாது, நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இது விதிதான் அப்படின்றாங்க. சாங்லியானும் நாங்க உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறோம், நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு. மோயியும் அப்படி கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னு எல்லாரையுமே கூட்டிட்டு போறாங்களா. ஊஜியும் இவரு கூட பேசுறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன், வா வா போலாம் போலாம் அப்படின்னு மோயிய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரூபி ஹீரோ கிட்ட வந்து இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஆரோவை ஆல்ரெடி நான் எங்கேயோ உணர்ந்த மாதிரியே இருக்கு, எனக்கு ஏதோ தெரிஞ்ச ஃபீலிங்ஸ் வருதுன்னு. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி இவரை நீ பாத்திருக்கியா என்ன அப்படின்னு கேட்க ரூபியும் எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ஹீரோவும் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ மோயியும் நீங்க எல்லாரும் பாலி சிட்டில இருந்து தான் வந்திருக்கீங்களா, ஆக்சுவலி பாலி சிட்டி தான் நான் பிறந்த ஊரு, சரி நீங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, உங்க எல்லாரையுமே நான் ஃப்ரெஷ் ஆக்குறேன் அப்படின்னு டாங்லியானோட உடம்புல அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்றாங்க. டாங்லியானுக்கு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, அதனால தேங்க்யூ சொல்றாங்களா. அதுக்கடுத்து ஊஜி கிட்ட வந்தா ஊஜியும் என்னோட தலையில தொடங்கன்னு சொல்றாங்களா. மோயும் ஏன் அப்படின்னு கேட்க ஊஜியும் ஏன்னா இம்மோர்டலா இருக்கவங்க தலையில தொட்டாங்க அப்படின்னா நம்மளும் நிறைய நாள் உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, சோ அதுக்காக தான் அப்படின்றாங்களா. மோயும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஒரு கல்லுக்கு மேல கை வச்சேன்னா கூட அந்த கல்லு 2 துண்டா பிளந்து போயிடும், உன்னோட தலையிலேயே அப்படி கை வைக்கவான்னு கேக்குறதுக்கு ஓஜியும் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு பயந்து போய் இருக்கிறாங்க. மோயி அவங்களோட எனர்ஜியை யூஸ் பண்றாங்களா. ஓஜிக்கு ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஆக்வர்டா தேங்க்ஸ் சொல்றாங்க. இது செம காமெடியா இருக்கு, எங்க போனாலும் ஊஜி காமெடி பண்ண மறக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட போகும்போது என்னோட கண்ணுக்கு நடுவுல பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கும் எனர்ஜியை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்டையும் ரூபி கிட்டையும் வந்துட்டு நீங்க 2 பேரும் தான் மெடிசனுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்க மோயி சொல்றாங்க இவங்க 3 பேருமே பிசிக்கலா ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாலும் அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி ரொம்ப நீட்டா இருக்கு, ஆனா உங்க 2 பேரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி சுத்தமா எனக்கு தெரியவே இல்ல, இந்த பொண்ணு கண்டிப்பா பிறக்கும் போதே ஹார்ட் டிசீஸோட பிறந்திருப்பா, நீ உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே இழந்திருக்க, சோ நீங்க 2 பேரும் என்ன பார்க்க வந்தது மெடிசனுக்காக தானே, உங்களோட உடம்பு சரி பண்ணிக்கிறதுக்காக தானேன்னு. ஹீரோவும் உங்களால எங்களை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு மோயி
மோயி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரூபியை பார்த்து உன்னை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ரூபியும் நம்ம 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோமா என்ன அப்படின்னு கேட்க, மோயியும் இல்ல நம்ம மீட் பண்ணது கிடையாது, என்னோட நேம் மோயின்னு சொல்றாங்களா. ரூபியும் நீங்க இம்மோர்டலா அப்படின்னு கேக்குறதுக்கு மோயி பறந்து மேல போய் நின்னுட்டு ஆமா எனக்கு 64 வயசாச்சுன்னு சொல்றாங்க. ஊஜிக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு 64 வயசாச்சா, ஆனா உங்களை பாக்குறதுக்கு டாங்லியானோட வயசு மாதிரியே இருக்கு அப்படின்னு டாங்லியானோ ஒரு டேமேஜ் பண்ணிடுறாங்க. டாங்லியானோ ஏண்டா நான் என்ன அவ்வளவு பெரிய வயசு மாதிரியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இது செம்ம காமெடியா இருக்கு. இப்ப மோயும் என்னால உங்க 2 பேரையுமே சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா மோயி ஒரு கண்டிஷனுக்கு கீழன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு நான் கேட்கும்போது உங்களுக்கே என்ன விஷயம் அப்படின்றது தெரியும், அந்த விஷயம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் உங்க 2 பேரையும் சரி பண்ணுவேன்னு சொல்றாங்களா. டாங்லியானோ அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட மாஸ்டர் உங்களை தேடி இந்த ஐலாண்டுக்கு தான் வரதா சொல்லியிருந்தாங்க, அவங்க புதுசா ஒரு ஒயினை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு அவங்க இங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்க, மோயும் பாலிடிங் இந்த நேம கேட்ட உடனே எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவன் இங்க வந்திருக்கான், ஆனா அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் பார்த்ததே கிடையாதுன்னு. டாங்லியானோ ஆனா என்னோட மாஸ்டர் இங்க தானே வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொல்றதுக்கு, ஓ மாஸ்டர் போய் சொல்லிருப்பாரா இருக்கும், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. டாங்லியானுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஊஜியும் என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு, டாங்லியானோ என்னோட மாஸ்டர் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா என்னோட மாஸ்டர் இங்க தான் வந்திருக்காங்க, அதனால நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நான் அவரை தேட போறேன் அப்படின்னு அங்க இருந்து தேட கிளம்பி போயிடுறாங்க. ஊஜி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்களா. ஹீரோவும் அவன் போகட்டும் விடு, எனக்கு என்னமோ அவனோட மாஸ்டர் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு தோணுதுன்னு ஹீரோவுமே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா இம்பீரியல் மாஸ்டரை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் தெருவுல முழங்கால் போட்டு நின்னுட்டு அவனோட மேல ஒரு போர்டு கட்டி என்ன நீங்க வாங்கிக்கலாம், அதுக்கு பதிலா என்னோட தங்கச்சியை மட்டும் புதைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இறந்து போன தங்கச்சியை பின்னாடி போட்டுட்டு அவளை புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லாம அந்த பையன் முழங்கால் போட்டு நின்னு எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்கான். அதை பார்க்கக்கூடிய இம்பீரியல் மாஸ்டரும் அவங்களோட மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் ஒரு நிமிஷம் இந்த பையனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே கிராண்ட் மாஸ்டர் கீழே குறிஞ்சு வந்துட்டு எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த பையனும் நீங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்க, கிராண்ட் மாஸ்டர் சிரிச்சுட்டே நான் மாஸ்டர் கிடையாது, நான் சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பையனும் என்ன நீங்க வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு, கிராண்ட் மாஸ்டர் சிரிச்சுட்டே என்னால உன்னோட தங்கச்சிய புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா என்னால ஒண்ணு வாங்க முடியாதுன்னு அந்த பையனோட பேசே வாடி போயிடுச்சு. அப்ப கிராண்ட் மாஸ்டர் சொல்றாங்க, என்னால ஒன்ன வாங்க முடியாதே தவிர என்னால ஒன்ன என்னோட ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ண முடியும், நீ எனக்கு ஸ்டூடெண்டா வந்துடுறியா, நான் உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறேன்னு. அதுக்கு அந்த பையன் கேக்குறான், ஒருவேளை நான் உங்களுக்கு ஸ்டூடெண்டா வந்தேன் அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கற விஷயங்களை வச்சு என் தங்கச்சியை திரும்பவும் உயிரோடு கொண்டு வர முடியுமான்னு. கிராண்ட் மாஸ்டரும் இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சு யாரையுமே நான் பார்த்தது கிடையாது, ஆனா என்னை விட நீ பெரிய ஆள் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒருவேளை உன்னால செய்ய முடிஞ்சாலும் செய்ய முடியும், நீ ட்ரை பண்ணலான்னு. அடுத்த செகண்டே அந்த பையன் அப்படின்னா நான் உங்களோட ஸ்டூடெண்டா வரேன், எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க, என் தங்கச்சியை நான் உயிரோடு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிராண்ட் மாஸ்டர் சிரிச்சுட்டே உன்னோட பேரனியன்னு கேட்கும்போது அந்த பையனும் மோயின்னு சொல்லியிருப்பாங்க. சோ சின்ன வயசுல மோயி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த கதையை தான் இப்ப ரூபியுமே ஹீரோவுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா. ஹீரோவும் அப்படின்னா மோயி இத்தனை வருஷங்களா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டது அவங்களோட தங்கச்சியை உயிரோடு கொண்டு வரதுக்காக தான் நானு. ரூபியும் ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா அவங்களோட தங்கச்சி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, அவங்களை எப்படி திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்றது எனக்கு தெரியலன்னு. ஹீரோவும் அவரு கரெக்டான மனநிலையில இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணவே இல்ல, சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் மோயி தனியா நின்னுட்டு இருக்காங்களா. அவங்களும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி மோயி அவங்க தங்கச்சி இறந்து போறதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு வீடா போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி ரொம்ப பசியா இருக்கா, யாராச்சும் கதவை தரங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுங்க, அவ பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கா, நான் பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறேன், ப்ளீஸ் என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு கதவா போய் தட்டியிருப்பாங்க. ஒருத்தர் கூட கதவை திறந்திருக்க மாட்டாங்களா. அதனால கோவத்துல என்னோட அப்பா மட்டும் உங்க எல்லாரையுமே காப்பாத்தல அப்படின்னா இந்நேரத்துக்கு நீங்க எல்லாரும் உயிரோடி கூட இருந்திருக்க மாட்டீங்க, ஆனா அவங்களோட பிள்ளைங்களான எங்களை நீங்க பசியால சாகடிக்க போறீங்களா அப்படின்னு கோவமா கேட்டுட்டு அவங்களோட தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. தங்கச்சி கிட்ட, தங்கச்சி ஐ எம் சோ சாரி, நான் ஒரு நல்ல அண்ணனே கிடையாது, என்னால உனக்கு சாப்பாடு கொண்டு வர முடியலன்னு. உடனே தங்கச்சியும் அண்ணா என்கிட்ட சாப்பாடு இருக்கு அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்க, வழியில போனவங்க ஒருத்தவங்க 2 பிரெட் வாங்கி கொடுத்தாங்க, ஒண்ணு நான் சாப்பிட்டுட்டேன், இது உனக்காக அப்படின்னு. மோயும் நிஜமா நீ சாப்பிட்டுட்டே அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்லி அண்ணாவுக்கு கொடுக்குறாங்களா. மோயி ரொம்ப ஹாப்பியா அதை சாப்பிடுறாங்க. ஆனா தங்கச்சி பசியா தான் இருந்திருப்பாங்க. அவங்க மோயி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க,
நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. அது பார்த்தாலே தெரியுது மோயி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவங்க தங்கச்சி கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்து மோயி இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அப்ப டாங்லியான் வந்துடுறாங்க. டாங்லியான் மோயியோட பக்கத்துல போறாங்க. மோயி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு மோயும் ஏண்டா சும்மா என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டாங்லியானுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றதே புரியாது. நீங்க இப்ப எதுக்காக என்ன அட்டாக் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது மோயும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், நீ ஆக்சுவலி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு கொலை பண்றதுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டாங்லியானும் சண்டை போடுறாங்க. ஆனா டாங்லியானால எப்படி இம்மோர்டலான எனர்ஜி உள்ளவங்க கிட்ட எதிர்த்து சண்டை போட முடியும். சோ டாங்லியான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல இருந்து மலையில இருந்து ஒரு அட்டாக் வருது. மோயியும் டாங்லியானையும் பிரிச்சு விட்டுடுது. டாங்லியானும் மாஸ்டர் இது நீங்க தானே, உங்களோட எனர்ஜி தானே, என்னால உணர முடியுதுன்னு சொல்றாங்களா. மோயும் அந்த லூசு பையனுக்கு நான் எவ்வளவுதான் ஹெவியான ட்ரிங்க கொடுத்தாலும் அவனோட ஸ்டூடெண்ட் இங்க வந்திருக்கான், அவன் ஒரு ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனை காப்பாத்துறதுக்காக சுய நினைவிலே இல்லாட்டி கூட அவனோட ஆறாவை யூஸ் பண்றானா. பார்க்கலாம் அவனால எவ்வளவு தூரத்துக்கு தான் உன்னை காப்பாத்த முடியுது அப்படின்னு மறுபடியும் டாங்லியானா அட்டாக் பண்ண வராங்களா. ஆனா நம்ம பாலிடிங் அவங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி டாங்லியானா அவங்க இருக்கக்கூடிய மலை மேல இழுத்துடுறாங்க. மோயும் ஓ இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த மலைக்குள்ளே கடங்க, நீங்க ரெண்டு பேரும் வெளியிலே வர முடியாத அளவுக்கு நான் புதைச்சு விட்டுடுறேன் அப்படின்னு அந்த மலையோட குகையையே மூடி விட்டுடுறாங்க. சோ இப்ப டாங்லியான் இருக்கக்கூடிய இடம் இருட்டாயிடுச்சு. அதனால லைட் வெளிச்சதுக்காக எதையோ தீபத்தை வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா மாஸ்டர் இங்கதான் இருக்காங்களா, என்னால அவங்கள உணர முடியுது அப்படின்னு சர்ச் பண்ணி போகும்போது ஒரு குகையில நிறைய வெளிச்சம் இருக்கு, நிறைய மெழுகுத்திரி ஏத்தி வச்சிருக்காங்க. அதுல பாலிடிங் இருக்காங்க. உடனே ஓடி போயிட்டு மாஸ்டர் 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 அப்படின்னு எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ பாலிடிங் ஒரு கனவுக்குள்ள இருக்காங்க. அந்த கனவுல என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா நம்ம பாலிடிங் மாஸ்டர் லீ கிட்ட ஓடி போயிட்டு மாஸ்டர் நான் ஜெயிச்சிட்டேன், இப்ப கடைசியா என்னோட லவ்வரை நான் பார்க்க போறேன், எனக்கான ஒரு நேமை இந்த உலகத்துல நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் லீயும் யாருக்காக இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல நீ நேம் கிரியேட் பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு பாலிடிங் சொல்றாங்க நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை பார்த்த அடுத்த செகண்டே நான் லவ்ல விழுந்துட்டேன், அவதான் என்கிட்ட நீ ஃபேமஸ் ஆகிட்டு வா நானே உன்னை தேடி வருவேன்னு சொன்னா, இப்ப நான் ஃபேமஸ் ஆயிட்டேன், அவ என்ன தேடி வருவாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மாஸ்டர்லயும் அதோ வந்துட்டாளே அப்படின்றாங்க. சோ லியானா பாலிடிங் கிட்ட போயிருப்பாங்க. பாலிடிங்கும் உன்னோட நேம் நான் கேட்க மறந்துட்டேனே, உன்னோட நேம் என்னன்னு கேட்கும் போது என்னோட நேம் லியானான்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே டேஷிங் யூத்ல நடந்த விஷயங்கள் தான். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த சீசன் வந்துட்டதுனால சீன்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கு. நான் சைடுல டேஷிங் யூத்ல நடந்த ஒரிஜினல் சீனையும் போட்டிருக்கேன். சோ ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க, எல்லாமே ஒத்து போகும். அப்படியே கட் பண்ணா பாலிடிங் இப்ப வேற ஏதோ ஒரு உலகத்துல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி லியானா வந்து நிக்கிறாங்க. அவங்களோட நெஞ்சில புல்லட் பட்டு ரத்தம் வந்ததுக்கான தடம் இருக்குது. அதை பார்த்த உடனே பாலிடிங்க்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீ எதுக்காக உன் தங்கச்சி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, நான் அட்டாக் பண்ணும்போது நீ எதுக்காக தள்ளி போகாம என்னோட அட்டாக்க நீ வாங்கிக்கிட்ட, எதுக்காக நீ எப்படி பண்ண, எதுக்காக நீ எப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு லியானா சொல்றாங்க என் தங்கச்சிக்காக நான் உயிரை விட்டதை நினைச்சா எனக்கு எந்த ரிக்ரெட்மே கிடையாது, அவள் செஞ்ச எல்லா தப்புகளுக்கும் நான் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோ, என் தங்கச்சி உயிரோடு இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்றாங்களா. பாலிடிங்கும் அது எல்லாத்தையும் விடு, இப்பவே நீ என் கூட வா, நம்ம சிங்காவை போய் பார்க்கலாம், அவன் உன்னை சரி பண்ணிடுவான் அப்படின்னு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. லியானாவும் பாலிடிங் உனக்கு புரியலையா, நான் செத்து போயிட்டேன்னு. பாலிடிங்கும் நீ செத்து போயிட்டியா அப்படின்னு கேட்க லியானாவும் நம்ம இப்போ ஒரு கனவு உலகத்துல இருந்துட்டு இருக்கோம், நீ கனவு கண்டுட்டு இருக்க, நீ குடிச்ச ஓப்லிவர் ப்ரூச் அப்படின்ற ட்ரிங்க் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அதுதான் நான் இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி உனக்கு காட்டுதுன்னு. அப்ப ஹீரோ சொல்றாங்க இது கனவாவே இருக்கட்டுமே, கனவா இருந்தா கூட நீ எங்க இருப்பியோ அங்கதான் நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதனால நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கலான்னு. லியானாவும் பாலிடிங் நீ எதுக்காக புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஆல்ரெடி நான் செத்து போயிட்டேன், ஆனா நீ சாகல, உன்னோட வாழ்க்கை ஒரிஜினல் உலகத்துல இருந்துட்டு இருக்கு, நீ அங்க போய் ஆகணும், நீ உன்னோட லைஃப வாழணும் அப்படின்னு சொல்றாங்களா. பாலிடிங்கும் குடிச்சிருக்கிறது ஆப்லிவர் ப்ரூச், இந்த ட்ரிங்க் நான் குடிச்சு முடிச்சதுனால ட்ரீம்ல இருந்து எழும்புனேன் அப்படின்னா உன்னை பத்தின எல்லா விஷயங்களையுமே நான் மறந்துடுவேன், நான் உன்னை மறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், சோ நான் எழும்ப மாட்டேன், நான் முழிக்கவே மாட்டேன், உன் கூடவே நான் இங்க இருக்க போறேன்னு. லியானாவும் லூஸ் மாதிரி பேசாத, நீ தானே இதுக்கு ஆசைப்பட்ட, இந்த ட்ரிங்கை தேடி கண்டுபிடிச்சு குடிச்சதே என்ன மறக்கணும் அப்படின்றதுக்காக தானே, அப்புறம் எதுக்காக நீ ரிக்ரெட் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு நீ ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இது உண்மை கிடையாது, கனவு அப்படின்னா அவங்களோட உடம்புல இருந்த புல்லட் காயத்தை மறைய வச்சுட்டு இப்போ உனக்கு புரியுதா இது ஒரிஜினல் உலகம் கிடையாது கனவு உலகம் அப்படின்னு, அதனால உன்னோட ஒரிஜினல் உலகத்துக்கு போன மறுபடியும் புல்லட் தடயத்தை வர வச்சுட்டு பாலிடிங்க அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க. பாலிடிங் கனவு உலகத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. நீ என்ன எந்த ரிக்ரெட்மே இல்லாம இருக்க சொன்ன, ஆனா எப்படி என்னால ரிக்ரெட் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் இரு, எதுவுமே எனக்கு மறந்து போகலையே, லியானா எனக்கு கண்ணு முன்னாடி ஞாபகம் இருக்கா, எதுவுமே
எனக்கு மறந்து போகல. அப்படின்னா ஒருவேளை மோயி எனக்கு தப்பான ட்ரிங்க கொடுத்துட்டானோ அப்படின்னு ட்ரிங்க எடுத்து மோந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டேஷிங் யூத்தோட ஹீரோயின் லியானா எப்படி இறந்து போனாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆயிருக்கும்ல. கிளியரா சொல்ல வரணும் அப்படின்னா, நம்ம டேஷிங் யூத்தோட ஹீரோ பாலிடிங் இருக்காங்கல்ல, அவங்க லியானாவோட தங்கச்சியை அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. அந்த நேரத்துல லியானா நடுவுல புகுந்து அட்டாக் அவங்க மேல பட்டு லியானா இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் பாலிடிங் ரொம்ப ரிக்ரெட் ஆகி குடிச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. அவங்களால லியானா இறந்து போனதை அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கவே முடியாது. ஆனா டேஷிங் யூத்ல எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, லியானாவோட தங்கச்சியை ஈடிங்ஸி அடைச்சு போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஜெயிலேயே லியானாவோட தங்கச்சி அவங்களோட உயிரை அவங்களே எடுத்த மாதிரியும் ஹீரோயின் ஹீரோ கூட சந்தோஷமா ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்ந்த மாதிரியும் தான் எண்டிங் காமிச்சிருப்பாங்க. சோ இதுக்கு நடுவில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த டார்க் ரிவர் அப்படின்னு 3ஆவதா ஒரு புக் இருக்கு. இது வந்துட்டு ஒரு புக்கோட சீரீஸை தான் டிராமாவா எடுத்துட்டு இருக்காங்க. இதுல 3 புக் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் புக் தான் பிளட் ஆஃப் யூத், 2வது புக் டேஷிங் யூத், 3ஆவதா டார்க் ரிவர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. சோ அந்த புக்கை சீரீஸா எடுக்கிறதுக்கு பிளானிங் போயிட்டு இருக்கு. நம்ம சீரீஸ்ல டார்க் ரிவர் கிளான் வராங்கல்ல, அவங்களோட ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரியில லியானாவுக்கும் பாலிடிங்க்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் டீடைல்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புக்கை நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சோ அந்த புக் சீரீஸா ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த புக் என்னைக்கு சீரீஸா ரிலீஸ் ஆகுதோ அப்ப நமக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அது வரைக்கும் லியானா எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தியரி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நான் எல்லாத்தையுமே ரீட் பண்றேன். ஹீரோ இப்படி எனக்கே எதுவுமே மறக்கல, ஓப்ளிகர் ப்ரோச் ஒயினா நான் குடிச்சேனே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து டாங்லியானு, மாஸ்டர் நான் இங்கதான் நிக்கிறேன்னு. பாலிடிங்கும் எவன்டா இது டாங்லியான், நீ எப்ப இங்க வந்து, என்ன எப்படி நீ இங்க வந்து கண்டுபிடிச்சேன்னு. டாங்லியானும் சிங்கா தான் என்கிட்ட சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு, அதனாலதான் உங்களை தேடி வந்தேன்னு. பாலிடிங்கும் சரி ஓகேடா என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுன்னு சொல்றாங்களா. அதுக்கு டாங்லியானும் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஹீரோவுக்கு ஆபத்து, அவன் இங்க பிரச்சனையில இருக்க, அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு. பாலிடிங்கும் ஹீரோவா அது யாரு, அந்த ஜயச்சூகின்னு ஜய சிட்டில வந்தானே அவனா அப்படின்னு கேக்குறதுக்கு டாங்லியானும் ஆமான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க நிறைய பேர் வந்தோம், ஊஜி ரூபி ஹீரோயின் எல்லாருமே இங்கதான் இருக்கும்னு சொல்றாங்களா. பாலிடிங்க்கு கோவம் வந்துருச்சு, லூசுங்களா நீங்க எல்லாரும் எதுக்காகடா இங்க வந்தீங்க, ஆக்சுவலி நானும் மோயும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், அவன் ஏதோ ஹெவனுக்கு போறதுக்காக அவன் என்னெல்லாமோ டெக்னிக்கலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான், நான் அவன் கூட சண்டை போட்டதுனால அவன் என்ன கன்வின்ஸ் பண்ணி இந்த ட்ரிங்கை எனக்கு கொடுத்து என்ன ஏமாத்திட்டான், நானே இப்ப அவன் கூட தான் சண்டை போடுறதுக்காக போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இதுல நீங்க வேற பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ குகை மூடி கிடக்குமா. பாலிடிங் டாங்லியான பார்த்துட்டு இதை அடிச்சு உடைக்க முடியாம தான் நீ என்ன தேடி வந்தன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லு. டாங்லியானும் ஐ எம் சோ சாரி மாஸ்டர்னு சொல்றாங்க. பாலிடிங்கும் ஐயோ உன்னை போய் நம்பன பாரு அப்படின்னு கையை வச்சு ஒரே ஒரு அடிதான் கொடுக்குறாங்க. உடனே அந்த மலையெல்லாம் பிளந்து போயிடுது, வாசல் உருவாயிடுது. டாங்லியானுக்கு ஐயோ மாஸ்டர் என்ன இவ்வளோ ஈஸியா பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா 2 பேரும் வெளியில போறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கமா டாங்லியான தேடிட்டு இருக்காங்க, ஊஜியும் ரூபியும் ஒரு பக்கமா டாங்லியான தேடிட்டு இருக்காங்க. கடைசியா 4 பேருமே சேர்ந்து வந்து டாங்லியான கண்டுபிடிக்கவே முடியல, அவன் எங்க போனா அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மோயி அங்க வராங்க. உங்களுக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கும் நிறைய தேவை இருக்கு, அதனால இப்பவே நான் எனக்கு தேவையானதை எடுக்க போறேன்னு. ஹீரோவும் எது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மோயி ரூபிய கை காமிக்கிறாங்க. ரூபியும் நானா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமா நீதான் அப்படின்னு ரூபிய உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இவன் ரூபிய வச்சு ஏதோ பிளான் பண்ணிருக்கான், அதனால 3 டெக்னிக் ஃபார்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ ஆர்டர் போடுறாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ரூபி ஊஜி ஹீரோயின் 3 பேருமே சேர்ந்து அவங்களோட டோக்கனை யூஸ் பண்ணி 3 எலிமெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மோயியை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. மோயியும் நீங்க 3 பேரும் சேர்ந்தீங்க அப்படின்னா கூட என்ன உங்களால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி 3 பேரையுமே அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம எல்லார் மேலயுமே ஹெவனோட எனர்ஜியை யூஸ் பண்றாங்க. சோ எல்லாருமே நீல் டவுன் போட்டு நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு தேவையானது ரூபி மட்டும்தான் அப்படின்னு ரூபியை அவங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி பக்கத்துல இழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரூபி கிட்ட ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஊஜியும் ரூபி ரூபி அப்படின்னு கத்தி கூப்பிடுறாங்க. ஆனா ரூபியை அவங்களால காப்பாற்ற முடியல அப்படின்றதுனால அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்ல மாஸ்டரிங் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் ஊஜி இந்த மாதிரி பண்ணாத, ஆல்ரெடி நீ ரொம்ப டயர்டா இருக்க, இந்த மாதிரி ஒன்னே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒன்னே நீ ஃபோர்ஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ண அப்படின்னா உன்னோட உயிருக்கு கூட ஆபத்தா முடியலான்னு. ஆனா ஊஜி அதை கேட்கற மாதிரியே தெரியல, நான் ரூபியை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ரூபியை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல போறாங்க. ஆனா மோயி ஊஜியுமே ஒரு அட்டாக் போடுறாங்க. ஊஜி கீழே விழுந்து பிளட் வாமிட் எடுத்துட்டாங்க. ரூபியும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்களா. மோயும் நீ சீக்கிரமாவே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு எங்கேயோ இருந்த ஒரு பவர் வந்து 2 பேரையுமே பிரிச்சு விட்டுடுது. ரூபி கீழே விழ போறாங்க. ஆனா டாங்லியான் வந்துட்டு அவங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி ரூபியை ஸ்டடியா நிக்க வைக்கிறாங்க.
ஊஜி ஓடி போயிட்டு ரூபி கிட்ட, ரூபி நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, ரூபியும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நல்ல வேளை பாலிடிங் கரெக்டான டைம்ல வந்து காப்பாத்துனாங்கன்னு இப்ப பாலிடிங் மோயிக்கு நேரா நிக்கிறாங்களா. டாங்லியான் சொல்றாங்க, என்னோட மாஸ்டர் இவ்ளோ எனர்ஜியா மாறுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இம்மோர்டல் எனர்ஜி உள்ளவனுக்கு எதிரா ஸ்ட்ரைட்டா நின்னு சண்டை போடுற அளவுக்கு என்னோட மாஸ்டருக்கு எப்படி பவர் வந்துச்சுன்னு ஹீரோ சொல்றாங்க. ஏன்னா அவங்க அன்பீட்டபிள் ஃபேஸ்ல இருக்காங்க, அவங்க இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டாங்கன்னு. அப்ப மோயியும், கடைசி தடவை நீ என்கிட்ட உன்னோட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை இழந்து வந்து ஹெல்ப் கேட்கும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனா அதுக்கு கைமாறா நான் பண்ண பிளான் எல்லாத்தையும் நீ கெடுத்து விட ட்ரை பண்றியான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ உன் தங்கச்சியை திரும்ப உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னு அப்சஷன்ல இருக்க, உன்னோட ஈவில் எனர்ஜி ஹைல இருக்கு, அதனால தயவு செஞ்சு நீ திரும்பவும் நார்மல் நிலைமைக்கு வா, இறந்தவங்கள உயிரோடு கொண்டு வர முடியாது, அதை ஃபர்ஸ்ட் உன்னோட மண்டைக்குள்ள ஏத்திக்கோன்னு. அதுக்கு மோயி சொல்றாங்க, இல்ல என் தங்கச்சிக்கு ஒரு உடம்பு தேவை, அந்த உடம்பு தான் அந்த ரூபி பொண்ணு கிட்ட இருக்கு, அவளோட உடம்புக்குள்ள நான் என்னோட தங்கச்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு. ரூபிக்கு இப்பதான் புரியுதா, ஐயோ என்ன வச்சு என்னடா பிளான் பண்ணிருக்க நீனு, பாலிடிங்கும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடா, நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்னு. மோயிக்கு கோவம் வந்துருச்சு, நீ எல்லாம் என் கூட சண்டை போட்டு அப்படின்னா உன்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு. ஹீரோவும் அப்படின்னா சண்டையை போட்டு பாத்துடலாமே அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தரையில சண்டை போடாம காட்டுக்கு மேல போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மோயி சொல்றாங்க, பரவாயில்லையே நீ கனவுல இருந்து முழிச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்ட, ஆனா உன்னால என்ன எப்பவுமே ஜெயிக்க முடியாதுன்னு. பாலிடிங்கும், ஒருவேளை ஒரு வெப்பன் வச்சு ஒன்னு அடிக்க முடியாதா இருக்கும், ஆனா 3 வெப்பனை வச்சு என்னால ஒன்னு அடிக்க முடியும் அப்படின்னு. ஊஜியோட ஸ்வாட், ஹீரோ கையில இருக்கும்ல ஜி கொடுத்த வெப்பன், அது ஹீரோயின் கையில இருக்கக்கூடிய ஈட்டி, மூணையுமே ஒரே நேரத்துல எடுத்து மூணுக்குமே இன்ஃபைனைட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி 3 வெப்பனை வச்சு ஒரே நேரத்துல சண்டை போடுறாங்க. ஊச்சியும் எப்படி இவரால 3 வெப்பனை ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு அமேசிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சண்டை பயங்கரமா நடக்குது. மோயி அவனோட ஃபாரஸ்ட் டெக்னிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சண்டை போடுறான். பாலிடிங் கொஞ்சம் கொஞ்சமா மோயியோட பக்கத்திலே போயிடுறாங்க. மோயி 2 விரலை வச்சுட்டு சண்டை போடுறான். வானமே இப்ப கருக்க ஆரம்பிக்குது. இந்த உலகத்துக்கே இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எச்சரிக்கை மாதிரி போகுது. அதனால இம்பீரியல் மாஸ்டர் கிட்ட நிறைய பேர் ஓடி வந்து, வெளியில நீங்க பாத்தீங்களா வெதர் ஏதோ ஒண்ணு காட்டுது அப்படின்னு. அதுக்கு இம்பீரியல் மாஸ்டரும், எனக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, நம்ம இதை உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும், அதனால நம்ம எல்லாருமே ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணணும்னு. என்ன ஃபார்மேஷன் கேட்கும்போது, டிராகன் சீக்கர் ஃபார்மேஷன், அதாவது இந்த இடத்துல தான் நம்ம இருப்போம், ஆனா வேற ஒரு இடத்துக்கு நம்மளால நம்மளோட சோலை அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாம அங்க நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை இங்க இருந்தே செய்ய முடியும். அந்த ஃபார்மேஷனை தான் இப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பாலிடிங்க மோயி ஒரு அடி கொடுத்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. சோ ஸ்வாட், ஈட்டி, ஜி வெப்பன் எல்லாமே எல்லாரோட கையிலயும் போயிடுச்சு. பாலிடிங்கும் கீழே வந்து ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. உடனே எல்லாரும் பக்கத்துல போய் பிடிக்க போறாங்களா. பாலிடிங்கும், இது ரொம்ப டஃப்பான ஃபைட் தான் அப்படின்னு அமைதியா நின்னுட்டு ஒரு பாட்டில் ஒயினை எடுத்து ஹீரோ கையில கொடுக்குறாங்க. இங்க இருந்து நீ கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த பாட்டில்ல இருக்கக்கூடிய ஆப்லிவன் ப்ரூச் ஒயினை குடி, அதுக்கப்புறமா உன்னால உயிரோடு இருக்க முடியும், உன்னோட எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். ஹீரோவும் அதை ஹாப்பியா வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு வழியா ஹீரோட பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு நினைக்கும் போது பாலிடிங்கும், இங்க இருந்து ஓடி போயிடுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை 2 பேருமே அவங்களோட விரல் 2 விரலை யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வாங்க போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. அப்ப மேல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மோயி இருக்கால, அவனோட உடம்புல இருந்து அவனோட ஸ்பிரிட்டை மட்டும் தனியா பிரிச்சு அதை வச்சு ஹீரோ கூட எல்லாம் சண்டை போட்டு ஹீரோ எல்லாரையும் கீழே விழ வச்சிடுறாங்க. பாலிடிங்க்கு இந்த விஷயம் தெரியாதுல, அதனால அவங்க மேல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கீழே மோயி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்களா. அந்த நேரத்துல அங்க இம்பீரியல் மாஸ்டர் அவங்களோட சோலை அனுப்பியிருப்பாங்கல்ல, அது சண்டை போடுது மோயி கூட. அப்பதான் பாலிடிங், ஐயோ மோயி இங்க இல்லையா, அங்க இருக்கானா அப்படின்னு கீழே வந்து பாக்குறாங்க. இம்பீரியல் மாஸ்டரை ஊஜி இது வரைக்கும் பார்த்தது கிடையாதுன்னா, அதனால அவங்க யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு இம்பீரியல் மாஸ்டர்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவை இம்பீரியல் மாஸ்டர் திரும்பி பார்த்து, உங்களை பார்த்து நிறைய நாளாச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும், ஆமா நிறைய வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. டாங்லியான உடனே, நீங்களும் அன்பீட்டபிள் ஃபேஸ்க்கு போயிட்டீங்களா, அதனாலதான் உங்களால மோயை எதிர்த்து சண்டை போட முடியுதான்னு. அதுக்கு இம்பீரியல் மாஸ்டர் சொல்றாங்க, நான்லாம் பாலிடிங் அளவுக்கு ரொம்ப பெரிய சக்திசாலி எல்லாம் கிடையாதுப்பா, அவன மாதிரி எல்லாம் நான் அன்பீட்டபிள் ஃபேஸ்க்கு போகல, ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச சக்தியை வச்சு என்னால இவன் கூட சண்டை போட முடியும். நான் ஆக்சுவலி ஒரிஜினலா இங்க இல்ல, பிசிக்கலா இங்க இல்ல, டிராகன் சீக்கர் ஃபார்மேஷனை வச்சு நான் இங்க வந்திருக்கேன் இவனை தடுத்து நிறுத்துறதுக்காக. இப்போ இம்பீரியல் மாஸ்டரை பார்த்து, உங்களை பார்த்து நிறைய வருஷம் ஆச்சே சீனியர் அப்படின்னு சொல்றாங்களா.
இம்பீரியல் மாஸ்டரும் ஆமாடா நீ நிறையவே சேஞ்ச் ஆயிருக்க பாரு, என்ன பார்த்தா வயசான ஆள் மாதிரி இருக்கு, ஆனா நீ இப்ப கூட ரொம்ப யங்கா இருந்துகிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு மோயி கேக்குறாங்க நீங்க என் கூட சண்டை போட்டு என்ன ஸ்டாப் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்களான்னு. அதுக்கு இம்பீரியல் மாஸ்டரும் வேற எதுக்காக நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்னு. மோயி சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன 3 தடவை அடிங்க, 3 அடியையும் வாங்குறது வரைக்கும் நான் எதுவுமே திருப்பி அடிக்க மாட்டேன், ஆனா அதுக்கப்புறமா திருப்பி சண்டை போடுவேன்னு சொல்றதுனால இம்பீரியல் மாஸ்டரும் ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிக்கிறாங்க. உடனே மோயி கீழே முழங்கால் போட்டு சின்ன வயசா இருக்கும் போது நீங்க என்ன அன்னைக்கு காப்பாத்தல அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன், அதுக்காக இந்த ஸ்ட்ரைக்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தேங்க்யூன்னு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. இப்ப 2வது ஸ்ட்ரைக் போட்ட உடனே மறுபடியும் முழங்கால் போட்டு நின்று உங்களோட கிளான்ல இன்னொரு மெம்பரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. 3வது ஸ்ட்ரைக் போட்ட உடனே இது நம்ம 2 பேருக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்காக அப்படின்னு 3வது ஸ்ட்ரைக்கு அப்புறமா எழுந்திருச்சு நிக்கிறாங்க. இப்போ நான் சண்டை போட ரெடி ஆயிட்டேன்னு. பாலிடிங்கும் உங்களோட 3 ஸ்ட்ரைக் அவனை சுத்தமா அஃபெக்ட் பண்ணவே இல்ல, நம்ம 2 பேராலையும் அவனை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க இம்பீரியல் மாஸ்டர் சொல்றாங்க எனக்கு தெரியல, நமக்கு பியூரிபிகேஷன் டெக்னிக் தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் தேவை, நம்ம 2 பேராலையும் மட்டும் அவனை மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர முடியாது, யாராவது ஒரு ஆள் பியூரிபிகேஷன் டெக்னிக்கை பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு. பாலிடிங்கும் ஆனா அதுக்கான ஆப்ஷன் தான் நம்ம கிட்ட இப்ப இல்லையேன்னு கேக்குறாங்க. இம்பீரியல் மாஸ்டரும் நம்ம 2 பேராலையும் இவனை ஜெயிக்க முடியறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் சொல்றதுக்கு பாலிடிங்கும் எதுக்காக அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, இந்த உலகமே என்கிட்ட ஈடிங்ஷியை நான் எதிர்த்து நிக்கும் போது உன்னால முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க, ஆனா ஈடிங்ஷியே என்கிட்ட தோத்து போகலையா, அதனால இவனெல்லாம் என்னால ஈஸியா ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. இம்பீரியல் மாஸ்டரும் அப்படின்னா நம்ம சண்டை போட ரெடி ஆகலாம் அப்படின்னு மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த தடவை 2 பேர் சேர்ந்து ஒரு ஆளை அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எந்த வெப்பனையுமே யூஸ் பண்ணல, ஊஜியும் இவங்க எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க இவங்க 3 பேருமே அவங்களோட உடம்பையே ஆயுதமா யூஸ் பண்றாங்க, இவங்களோட உடம்பையே ஒரு பிளேடா யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னிக் தெரிஞ்ச ஆட்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு. ஊஜியும் எனக்கு இது பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது அப்படின்னு வியந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாலிடிங்கும் இம்பீரியல் மாஸ்டரும் வின் பண்ற மாதிரியே தெரியலையா, அதனால ஊஜி நானும் போயிட்டு ஹெல்ப் பண்ண போறேன்னு. ஹீரோவும் எங்க கிளம்பி போயிட்டு இருக்க, ஆல்ரெடி உனக்கு உடம்புல எவ்வளவு அடிபட்டிருக்கு, நீ போயிட்டு ஹெல்ப் பண்ண அப்படின்னா செத்து போயிடுவடா போகாத அப்படின்னு சொல்றாங்களா. ஊஜி சொல்றாங்க ஹீரோ உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு ஆன்ஷி நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தான், அதுல ஒண்ணுதான் பியூரிபிகேஷன் டெக்னிக், அதை டெய்லி நான் பிராக்டிஸ் பண்ணி இப்போ என்னால அதை பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, சோ நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா கூட சண்டை போட்டு செத்து போனேன் அப்படின்னா சாட்டிஸ்பாக்சன்ல நான் செத்து போவேன் அப்படின்னு அவங்களோட எல்லா எனர்ஜியையுமே வெளியில கொண்டு வராங்க. ரூபி என்ன மறந்துடாத அப்படின்னா அப்ப கூட ரூபி கிட்ட பேசிக்கிட்டு தான் சண்டை போட கிளம்பி போறாங்க. அவங்களோட ஃபயர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பியூரிபிகேஷன் அட்டாக்க போடுறாங்களா. ஹீரோ கதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிரும், பியூரிபிகேஷன் டெக்னிக்கா, இந்த பையன் இந்த சின்ன வயசுலயே இதை பெர்ஃபார்ம் பண்றானேன்னு. பாலிடிங்கும் ஆமா ஆமா இவன் ஜயசிட்டியோட ஸ்டூடெண்ட் அப்படின்றத நிரூபிக்கிறான், சரி வாங்க நம்மளும் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து மோயிக்கு எதிராக இப்ப சண்டை போடுறாங்க. அப்ப மோயி அங்க இருக்கக்கூடிய எல்லா மூங்கில் மரத்தையுமே வச்சு இவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ண பாக்குறாங்களா. ஆனா பாலிடிங் அது எல்லாத்தையுமே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாங்க. இத கீழ இருந்து பார்க்கக்கூடிய ஹீரோவும் நானும் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் உன்கிட்ட கொஞ்சமாச்சும் எனர்ஜி இருக்கான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா உன்னோட ஈட்டிய தூக்கி வீசு, அதை நான் வச்சு பாத்துக்கிறேன்னு. ஹீரோயினும் ஈட்டிய தூக்கி வீசுறாங்க. ஹீரோ அதை பிடிச்சிட்டே மேல போறாங்க. கரெக்டா இவங்க மேல போகும்போது பாலிடிங், ஊஜி, இம்பீரியல் மாஸ்டர் 3 பேரையுமே அட்டாக் பண்ணி விட்டுடுறாங்களா மோயி. சோ இம்பீரியல் மாஸ்டர் அவங்களோட உடம்புக்குள்ளே போயிடுறாங்க, அவங்களோட சோல் இங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. ஊஜியும் பாலிடிங்கும் கீழே விழுந்து ரத்த வாந்தி எடுத்துடுறாங்க. மேல போகக்கூடிய நம்ம ஹீரோ ஈட்டிய வச்சு மோயியோட கையில ஒரு வெட்டு வெட்டுறாங்க. அதுக்கப்புறமா மோயிய ஒரு குத்து குத்திட்டு அவனோட கண்ணை டைரக்டா பார்த்து அபைசல் ஐய யூஸ் பண்றாங்க. நம்ம ஆன்சி சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல அதே ஐ டெக்னிக் தான் யூஸ் பண்றாங்க. சோ மோயிக்கு ஒரு கனவு வருது, அதாவது அவங்களோட உலகத்துக்குள்ளே அவங்க போறாங்க. அங்க இனி ஒரு மோயி வராங்க. நீ இம்மோர்டல் எனர்ஜியை யூஸ் பண்ணும்போது எமோஷனலா இருக்கவே கூடாது, நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு. உடனே மோயி திரும்பி நீ யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு வந்தவங்களும் நான் தான் மோயி, உன்னோட இம்மோர்டல் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப இந்த மோயும் நீ மோயியா இருக்க முடியாது, நான் தான் மோயி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சமா மோயியோட கண்ணுல இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர் மலைஞ்சு நார்மலான கண்ணுக்கு வராங்களா. அப்போ ஹீரோ அவங்களோட எனர்ஜி மொத்தத்தையுமே இழந்துட்டாங்க. சோ கீழே விழுற மாதிரி போறாங்க. அப்போ பாலிடிங் இதை பிடிங்க அப்படின்னு அவங்களோட ஒயின் பாட்டில தூக்கி எறியறாங்க. பாலிடிங்கும் ஹீரோ பத்திரமா கீழே இறக்கி விட்டுட்டு அந்த ஒயின் பாட்டில பிளாஸ்ட் பண்ணி ஒயின் எல்லாத்தையும் எடுத்து மோயியா அந்த ஒயினை சுத்தி வர மாதிரி பண்றாங்க. அதாவது ஓப்லிவர் ப்ரோச் இருக்குல்ல
அந்த ஒயினை மோயியோட உடம்புக்குள்ள போடுறாங்க. அப்படின்னா மோயி கனவுலகத்துக்குள்ள போயிடுவான், கொஞ்ச நேரத்துக்கு காம் டவுன் ஆயிருப்பான். சோ இப்ப மோயி அவங்களோட கனவுலகத்துக்குள்ளாடி போறாங்க. ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களோட தங்கச்சியை பாக்குறாங்களா. அவங்களோட தங்கச்சியும் எனக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மோயி ஒரு பிரெட் துண்டை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்களா. மோயியோட தங்கச்சி உடனே அதை பேக் பண்றாங்க. நீ ஏன் பேக் பண்ற, நீ சாப்பிடல அப்படின்னு கேக்குறதுக்கு மோயியோட தங்கச்சி சொல்றாங்க, என்னோட அண்ணா ரொம்ப பசியா இருப்பான், நான் அவனுக்கு இதை கொடுக்க போறேன்னு. உடனே மோயிக்கு அழுக வந்துடும். கீழே குனிஞ்சு உட்கார்ந்து தங்கச்சியோட கையை பிடிச்சு, நீ எதுக்காக சாப்பிடாம உன் அண்ணாக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிற, உனக்கு பசிக்கலையா, உன்னோட பசியை நீ தீர்த்துக்க வேண்டாமா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் என் அண்ணாக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்றாங்களா. மோயி கேக்குறாங்க, நீ ஒரு தடவை கூட பிரெட் பீஸை நீ சாப்பிடவே இல்லல, அன்னைக்கு ஃபுல்லா நீ பசியா தானே இருந்த, நீ பசியில தானே இறந்து போன, என்ன காப்பாத்தணும், எனக்கு பசி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக நீ பசியில இறந்து போயிட்டல, ஏன் அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டு கதறி கதறி அழுறாங்களா. தங்கச்சி எழுந்திருச்சு கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு சொல்றாங்க, அழாத அண்ணா, நீ தானே மோயி, நீ இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துட்ட, இப்ப நீ மாஸ்டர் ஆயிட்டல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. மோயி கதறி கதறி அழுறாங்களா. அப்ப தங்கச்சி சொல்றாங்க, எதுக்காக நீ அழுற, அழாத, நான் எப்பவுமே உன்னை விட்டு போனதே கிடையாது, நான் உன் கூடவே தான் இருந்துட்டு இருப்பேன்னு. உடனே மோயி கண்ணு முழிச்சுட்டாங்க, ஒரிஜினல் உலகத்துக்கு வந்துட்டாங்க கனவுல இருந்து. இந்த பக்கம் பால் லீடிங் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ ஓப்லிவர் ப்ரூச்ச மோயி மேல யூஸ் பண்ண சொல்லிட்ட, இப்ப மீதி ஓப்லிவர் ப்ரூச் இல்லவே இல்ல, இப்போ உன்னோட உயிரை யார் காப்பாத்த போறாங்க, உனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னு. ஹீரோவும் என்ன நடக்குமோ அதுதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊஜி கிட்ட இங்க இருந்து நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்றாங்களா. ஊஜி ஹீரோயின் எல்லாரும் ஒன்ன விட்டுட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்னோட உயிர் ஆல்ரெடி போகதான் போகுது, அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல மோயி முழிச்சிருவாங்க, எவ்வளவு நேரம் அவங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்றது தெரியாது, அதனால அவங்க முழிச்சாங்க அப்படின்னா அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், அதுக்குள்ளாடி நீங்க இங்க இருந்து கிளம்பி தான்சி சிட்டிக்கு போயிடுங்க, அங்க போயிட்டு நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் எடுத்த முடிவுக்கு என்னைக்குமே ரிக்ரெட் பண்ணல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மோயி கண்ணு முழிச்சிட்டாங்க. இவன் என்ன இவ்வளவு சீக்கிரம் கண்ணு முழிச்சிட்டான் அப்படின்னு மோயிக்கு பின்னாடியே துரத்திட்டு போறாங்களா. மோயி நேரா ஹீரோ பக்கத்துல கீழே வந்து நிக்கிறாங்க. நான் உன்னை காப்பாத்தணும் நீ நினைக்கிறியான்னு. ஹீரோவும் ஆமா நீ என்ன காப்பாத்தணும், ஆனா என்ன உன்கிட்ட நான் அதுக்காக கெஞ்சி எல்லாம் கேட்க மாட்டேன்னு. மோயும் ரொம்ப ஓவர் தான் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஊஜி பின்னாடியே போக ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்மளும் அவங்க பின்னாடியே போலாம் அப்படின்னு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இம்பீரியல் மாஸ்டரோட எனர்ஜி எல்லாமே காலி ஆயிடும்ல. சோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம இப்ப என்ன பண்றது, நம்ம இந்த ஃபார்மேஷனை உடனே முறியடிச்சாகணும்னு சொல்றாங்க. இம்பீரியல் மாஸ்டரும் அவங்களே அவங்க சரி பண்ணிட்டு, இப்போதைக்கு நம்மளால என்ன முடிஞ்சதோ அதை பண்ணியாச்சு, இனி உள்ள எல்லாத்தையுமே ஜய சிட்டில உள்ளவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அமைதியா விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா மோயி ஹீரோவை அவங்க இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வராங்க. ஹீரோவுக்கு ரத்த வாந்தி வந்துருச்சு. உடனே ஹீரோ கீழே உட்கார்ந்துடுறாங்களா. மோயி அவங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட உடம்புல இன் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு, அதனாலதான் உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை சரி பண்ண முடியலன்னு. ஹீரோவும் இன் எனர்ஜி அப்படின்னா ஒரு பொண்ணு தானே, என்னோட உடம்புல ஒரு பொண்ணு தான் அட்டாக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு மோயும் அதை என்னால கிளியரா சொல்ல முடியாது, ஆனா உன்னோட பல்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் மொத்தத்தையுமே நான் அழிச்சாகணும். ஆனா நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை நீ இழந்தா கூட திரும்பவும் ட்ரைனிங் பண்ணி மறுபடியும் உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை சீக்கிரமாவே உன்னால ரீகெயின் பண்ண முடியும். ஏன்னா சின்ன வயசுல நீ சீக்கிரமாவே மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டல, அதனால இது உனக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ எல்லாத்துக்குமே ரெடி ஆயிரு அப்படின்னு அவங்களோட முழு மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஹீரோவை சரி பண்றாங்க. இப்ப ஹீரோவை எழுந்திருச்சு நிக்க வச்சுட்டு உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா பரவாயில்ல, நீங்க எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்க மோயி சொல்றாங்க, ஏன்னா என்னோட தங்கச்சியோட சாவுக்கு காரணம் நான் தான் அவளை பட்னி போட்டு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ எனக்கு உண்மையை காமிச்சிட்ட, என்னோட தங்கச்சியை நான் பாக்குற மாதிரி பண்ணிட்டேன் உன்னோட அபைசல் டெக்னிக்னால, அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு ஹீரோவும் தேங்க்யூ சொல்றாங்க. மோயும் ஆனா ஒரு விஷயம், இன்னும் நீ முழுசா சரியாகல, ஒரே ஒரு அடி மட்டும் நான் அடிக்க வேண்டியது இருக்கு, அதை தாங்குற சக்தி உனக்கு இருக்கானு. ஹீரோவும் எவ்வளவோ வாங்கியாச்சு, ஒரு அடி தானே அடிச்சுட்டு போ அப்படின்றாங்க. மோயி ஒரு அடி அடிக்கிறாங்க, ஹீரோ உடனே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தேடி எல்லாரும் ஓடி வராங்களா. ஹீரோயினும் ஹீரோ எங்க அப்படின்னு கேட்க மோயி சொல்றாங்க, நான் அவனை சரி பண்ணிட்டேன், மேலதான் இருக்கான், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், நீங்க போயிட்டு பாத்துக்கோங்கன்னு. ஹீரோயின் உடனே ஓடி போறாங்க. இப்ப ரூபிய டாங்லியான் தான் முதுகுல சமந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்களா. ஊஜி ரூபி பக்கத்துல மோயி போன உடனே மோயை காப்பாத்துறதுக்காக நிக்கிறாங்க. அப்ப மோயி சொல்றாங்க அவளை கீழே போடுன்னு. பாலிடிங்கும் பரவாயில்ல அவளை கீழே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரூபிய கீழே இறக்கி விடுறாங்களா. அப்ப மோயி அவங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி ரூபிய சரி பண்றாங்க. அதுக்கப்புறமா ரூபி பக்கத்துல வந்துட்டு
தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரூபியும் தங்கச்சியா அப்படின்னு கேக்குறதுக்கு மோயும் ஆமா எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருந்தா, அவ பெருசா வளர்ந்திருந்தா அப்படின்னா ஒன்ன மாதிரியே இருந்திருப்பா. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னோட தங்கச்சி ஞாபகம் தான் வந்துச்சு. அதனாலதான் அவளை எப்படியாவது உன்னோட உடம்புக்குள்ளாடி கொண்டு வந்துடணும்னு நினைச்சேன். அவளும் ஒருவேளை வளர்ந்திருந்தா அப்படின்னா ஒன்ன மாதிரியே அழகா இருந்திருப்பாள்ல. ஆனா என்ன அவளுக்கு வளர்றதுக்கான சான்ஸ் தான் கிடைக்கல. என்னால அந்த நேரத்துல அவளை காப்பாத்துறதுக்காக எதுவுமே செய்ய முடியல. அதனால என்னோட இனியொரு தங்கச்சியான உன்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன்னு சொன்ன உடனே ரூபிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தேங்க்ஸ் சொல்றாங்க. மோயும் என்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையுமே உனக்கு கொடுத்து உன்னோட ஹார்ட்டை நான் சரி பண்ணிட்டு இப்ப நார்மலான ஆட்கள் எப்படி வாழுவாங்களோ அதே மாதிரி நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழலாம். ஆனா ஒரு தடவை உன்னோட இன்னர் எனர்ஜி அடி வாங்கிடுச்சு அப்படின்னா மறுபடியும் உன்னோட ஹார்ட் டிசீஸ் திரும்பவும் வந்துடும். அதனால உன்னை நீ பத்திரமா பாத்துக்கணும்னு ஊஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரூபி தேங்க்ஸ் சொல்றாங்க. மோயும் நீ இப்போ ரொம்ப வீக்கா இருப்ப அதனால ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்களா. டாங்லியான் ஊஜி கிட்ட நீ அவளை கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுன்னு சொல்றாங்க. ஊஜியும் ரூபிய கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப பாலிடிங் டாங்லியான் மோயி 3 பேர் தான் நின்னுட்டு இருக்காங்களா. அப்ப மோயி பாலிடிங்க பார்த்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்வியான்னு. பாலிடிங்கும் என்ன விஷயம் கேளுன்னு சொல்றாங்க. மோயும் இது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. இத்தனை வருஷங்கள்ல நான் எப்படியாச்சும் என் தங்கச்சியை வெளியில கூட்டிட்டு வந்துடணும், என் தங்கச்சியை உயிரோடி கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் எனக்கு அந்த உண்மை புரியுது, என் தங்கச்சியை கூட்டிட்டு வர முடியாதுன்னு. அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீ பாதுகாவலா இருக்க முடியுமா? நான் எழும்புறது வரைக்கும் மட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. பாலிடிங்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்களா. சோ மோய் அங்க இருந்து போயிடுறாங்க. டாங்லியானோ மாஸ்டர் நீங்க எவ்வளவு நாளைக்கு அவங்கள பாதுகாக்கணும்னு. அதுக்கு பாலிடிங் சொல்றாங்க 10 வருஷமோ அதை விட அதிகமா இருக்குமோ எனக்கு தெரியல. ஆனா அவன் எனக்கு நிறைய தடவை ஹெல்ப் பண்ணிருக்கான். அதனால அவனுக்கு நான் இந்த ஹெல்ப்ப பண்ண போறேன்னு சொல்றாங்க. டாங்லியானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இல்லாம ஜயசிட்டி என்ன பண்ணும், நீங்க இல்லனா ரொம்ப கஷ்டம்னு. அதுக்கு பாலிடிங் மறந்துட்டியாடா அங்க லிஹானியும் சிங்காவும் இருக்காங்க, அதனால அவங்க பாத்துப்பாங்கன்னு. டாங்லியானோ அப்படின்னா என்னோட நிலைமை என்ன நீங்க விட்டுட்டு போறீங்களான்னு. பாலிடிங்கும் என்ன உன்னோட லவ்வர்னு நினைச்சிட்டு இருக்கியா, லைஃப் லாங் உன் கூட வரதுக்கு நான் உன்னோட மாஸ்டர் மட்டும் தாண்டா. உன்னோட லைஃப நீ தான் இனி வாழணும். என்னால என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு. அதுக்கு டாங்லியானும் ஆனா ஜயசிட்டிக்கு நிறைய பிரச்சனை இருக்கே, ஜயசிட்டிக்கு இப்ப எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்களே, அதை என்ன பண்றது அப்படின்னு கேட்க பாலிடிங் சொல்றாங்க. நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்ச பாலி சிட்டியை தான்சி சிட்டியை எல்லாத்தையுமே காப்பாத்திட்டேன். இப்போ உங்களுக்கான டைம் வந்திருக்கு. ஒன்னால காப்பாத்த முடியாதா, எல்லா பிரச்சனையுமே நீங்க தான் இனி சமாளிச்சாகணும்னு சொல்றாங்க. டாங்லியானும் நாங்களா அப்படின்னு கேட்க பாலிடிங்கும் ஆமா நீங்க எல்லாரும் தான், எனக்கு உங்க எல்லார் மேலயுமே நம்பிக்கை இருக்குன்னு. அப்ப டாங்லியானும் எனக்கு இனியொரு டவுட், நீங்க குடிச்சிட்டு குகைக்குள்ள இருக்கும்போது லியானா அப்படின்ற ஒரு பொண்ணோட நேம சொன்னீங்க, அந்த பொண்ணு யாருன்னு. பாலிடிங்கும் அது என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. சோ டாங்லியான் வரதுக்கு முன்னாடியே லியானா இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இதுல தெரியுது. அதுக்கப்புறமா பாலிடிங்கும் சரி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஜயச்சோங்க காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து நாளைக்கு ஆனுவல் செரிமனி இருக்கு, இன்னைக்கு நீங்க முடிச்சிட்டு இருக்காதீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு. அதுக்கு ஜயச்சோங் கேக்குறாங்க நாளைக்கு என்னோட அப்பா அடுத்த அரசரா யார் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஏடை ஓபன் பண்ண போறாங்க, அதுல அவங்க என்னோட நேம் எழுதிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியான்னு. அசிஸ்டன்டும் கண்டிப்பா ஜயச்சோகிக்கு அடுத்து உங்களோட நேம் தானே அரசர் நினைப்பாங்க, வேற யார் உங்களை விட நல்லா ஆட்சி செய்ய முடியும்னு. அதுக்கு ஜயச்சோங்கும் எனக்கு இருக்கக்கூடிய பயமே அதுதான், அவர் ஜயச்சோகியை எப்படியாச்சும் இங்க கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக எல்லாரையுமே அனுப்பி தான்சி சிட்டிக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா அந்த ஏட்ல என்னோட பேர் இருக்காது, ஜயச்சோகியோட நேம் தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா நான் அதை நடக்க விட மாட்டேன், நான் தான் அடுத்த அரசராகணும் அப்படின்னு ஜயச்சோகி பொறாமையில இருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் ஜயயோக்குமே நாளைக்கு செரிமனி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும்ல, அதனால நாளைக்கு என்னதான் அடுத்த அரசரா அப்பா அறிவிக்கணும். ஏன்னா ஜயச்சோகி திரும்ப வர போறது கிடையாது, ஜயச்சோங்குக்கு கண்ணு தெரியாது, அடுத்ததா இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் யாரு நான் தானே, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவன் அடுத்த அரசரா தன்னை தான் நியமிக்க போறாங்க அப்படின்னு அவன் ஹாப்பியா இருக்கான். இங்க கட் பண்ணா ஹீரோ மறுபடியும் 7 நாள் கழிச்சு போட்ல திரும்ப வரதுக்காக வந்தாச்சா. மூச்சு ஹீரோவை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு இல்லன்னு. ஹீரோவும் எனக்கும் உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் சொல்றாங்க. அப்ப மூச்சுவும் ஜயசிட்டில நாளைக்கு ஆனுவல் செரிமனி நடக்க போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அடுத்த அரசரா யார் இருக்கணும் அப்படின்றத மன்னன் அறிவிக்க போறாங்களாமே, அதுல உன்னோட நேம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. ஹீரோவும் அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, எனக்கு அடுத்த அரசரா இருக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. மூச்சுவும் சிரிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் என்ன சிரிப்பு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வேற எல்லாருமே வந்துடுறாங்க. மூச்சு சொல்றாங்க உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி இருக்காங்களே அவங்க அடுத்ததா என்ன லீடர் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஊஜியும் இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேக்குறதுக்கு மூச்சு சொல்றாங்க இது நல்ல விஷயமா உங்க எல்லாருக்கும் தெரியலாம், ஆனா எனக்கு இது நல்ல விஷயம் கிடையாது, எனக்குன்னு வேற நிறைய ஆசைகள் இருக்கு,
இருக்கு. அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா லீடரா இருந்தா நடக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி என் அண்ணன் இருக்கான், அவனுக்கு தான் இந்த பொசிஷன் கிடைக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக நான் என் அண்ணனை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு? என் அண்ணனோட உடம்ப சரி பண்ணதுக்கு அப்புறமா அவனை நான் லீடர் ஆக்கிடுவேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணுவேன். என் அண்ணனுக்கு சொந்தமானது அவனுக்கு தான் கிடைச்சாகணும்னு சொல்றாங்க. ஊஜியும் என் தாத்தா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, பதவி பொருளுக்கெல்லாம் ஆசைப்படாத மனுஷங்களை நீ பார்த்த அப்படின்னா அந்த கதையை என்கிட்ட வந்து சொல்லணும்னு. உன்னோட கதையை நான் கண்டிப்பா என் தாத்தா கிட்ட சொல்லுவேன்னு மூச்சுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சரித்திரத்தையே கிரியேட் பண்ண போறோம்னு. ஓஜியும் என்ன ஹீரோயின் எல்லாரையும் பார்த்து சொன்ன, ஆனா என்ன பார்த்து மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு. அதுக்கு ஹீரோயினும் ஏன்னா நீ ஒன்னும் யங் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. ஓஜியும் நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன் அப்படின்னு பேச பார்த்துட்டு இருக்காங்க. இது செம காமெடியா இருக்கு. அப்ப மூச்சு ஒரு போயம் சொல்லிட்டு அங்க இருந்து ஹாப்பியா கிளம்பி போறாங்க. இப்போ ஹீரோவும் ஊஜியும் மட்டும் தான் இருக்காங்களா. ஹீரோ கிட்ட ஊஜி வந்துட்டு, ஹீரோ நான் உன்கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन கேட்கணும்னு ஹீரோவும் என்ன விஷயம் கேக்குறாங்க. ஊஜியும் ஃபர்ஸ்ட் டைம் நீ ஸ்னோஃபால் வில்லால என்ன மீட் பண்ணல, அது கோஇன்சிடென்ஸ் தானா இல்லனா நீ பிளான் பண்ணி பண்ணதானே? ஹீரோ பார்த்துட்டு அது கோஇன்சிடென்ஸ் தான், நீ ஜய சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் கூட எனக்கு அந்த நேரத்துல தெரியாதுன்னு சொல்றாங்க. ஊஜியும் அடுத்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவும் நீ எந்த क्वेश्चन கேக்குறதா இருந்தாலும் அப்புறமா கேக்குறியா, நான் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு. ஊஜியும் ஓகே அப்படின்னு ஹீரோ கூட அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தான்சி சிட்டில நாளைக்கு அரசர் அடுத்த அரசரா யார் இருப்பாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்றதுக்கான ஆனுவல் செரிமனி ஃபங்க்ஷன் நடத்த போறாங்க. சோ காலங்காத்தாலேயே ஜயயுவும் ஜயச்சூவும் ரூஜினோட வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அப்ப இம்பீரியல் மாஸ்டரும் மார்க்கியூஸும் வராங்களா. அதை பார்த்துட்டு யூ ஜயச்சூங் கிட்ட சொல்றாங்க, இம்பீரியல் மாஸ்டரை பாத்தியா அவர் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்னு. அதுக்கப்புறமா தான் திரும்பி பார்த்தோம், ஒச்சுச்சோ ஜயச்சூங் உனக்கு கண்ணு தெரியாதுல, ஐம் சோ சாரி அப்படின்னு கிண்டல் பண்றானா. உடனே ஜயச்சூங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இம்பீரியல் மாஸ்டர் இப்பெல்லாம் ஓவரா ஒர்க் பண்றாருல, அதனாலதான் அவருக்கு அப்படி இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மார்க்கியூஸ் வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது யூ சொல்றாங்க, இப்பெல்லாம் இம்பீரியல் மாஸ்டர் ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன், அவரோட உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோன்னு. இம்பீரியல் மாஸ்டரும் எப்படா என்ன பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி சரி நான் இனி ஒழுங்கா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மார்க்கியூஸும் யூ உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. உடனே யூ அப்படியா உங்களுக்கு வேணும்னா கூட இதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன்னு. உடனே மார்க்கியூஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஃபேன்சியான ஃபிட் எல்லாம் உனக்கு தான் செட் ஆகும், எனக்கெல்லாம் ரொம்ப நார்மலான ஹை குவாலிட்டி ட்ரெஸ் மட்டும் தான் செட் ஆகும்னு யூவை அசிங்கப்படுத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா தளபதி எங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயச்சூங் சொல்றாங்க, தளபதி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஏன்னா அடுத்த அரசர் யாரு அப்படின்றத அப்பா அனௌன்ஸ் பண்ண போறாங்க, சோ அதுல அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க கூடாது அப்படின்றதுனால தான். உடனே மார்க்கியூஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஒருவேளை இந்த வருஷம் அரசர் அதை அறிவிக்கவே மாட்டாரோ அதனாலதான் தளபதி எல்லாத்தையும் கூப்பிடவே இல்லையோ அப்படின்னு கிண்டல் பண்றாங்களா. யூக்கும் ஜயச்சூங்க்கு ஐயோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் கரெக்டா ரூஜின் கதவை திறந்து வெளியில வராங்க. ஆனா வெளியில வந்த அடுத்த செகண்டே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாரும் செக் பண்றாங்க. இப்படியே 3 நாள் ஓடி போயிடுச்சு. 3வது நாள் ஜயச்சூங் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஒரே ஒரு தடவை அவங்க அப்பா முழிச்சாங்களாம். அப்போ 3 கட்டளைகளை வெளியில அனுப்புறாங்களா. ஒன்னு நார்த்ல இருக்கவங்க செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது. 2வது கட்டளை அரசவையில இருக்க மன்னர்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, ஏன்னா அரசருக்கு உடம்பு சரியில்லாததுனால ஆப்போசிட் டீம் கூட சேர்ந்துட கூடாதுல. அதனால 3வது கட்டளை என்ன அப்படின்றே தெரியல, அது சீக்ரெட்டா தளபதிக்கு டெலிவர் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அதுலதான் அடுத்த மன்னர் யாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியலன்னு. இதே விஷயம் தான் யூக்கும் போகுதா. யூவும் அந்த சீக்ரெட் கட்டளைக்குள்ளாடி என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தளபதி கையில அந்த சீக்ரெட் கட்டளை வந்துருச்சு. அவங்களோட அசிஸ்டன்ட் உள்ள வந்தோடனே என்ன தேடி இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கல்ல, யாரையாச்சும் நீ உள்ள விட்டியா அப்படின்னு கேட்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நாங்க யாரையுமே உள்ள விடல, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்படின்னு வெளியில அனுப்பிச்சிட்டேன்னு. தளபதியும் சீக்ரெட் கட்டளை அப்படின்றது சீக்ரெட்டா தானே வரணும், அப்புறம் ஏன் எல்லா இளவரசர்களுக்குமே என்கிட்ட இந்த ஆர்டர் வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு, சோ இது எல்லாமே பிளானா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஆர்டரை ஓபன் பண்ணி பாக்குறாங்களா. அதுல ஒண்ணுமே இல்ல. அசிஸ்டன்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தளபதியும் என்ன ஆச்சுன்னா கேக்குற, ரூஜின் இருக்கானே அவன் ரொம்ப பெரிய தில்லாலங்கடி, அதனாலதான் அவனுக்கு ஹார்ட் டிசீஸே வந்திருக்கு, என்னெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பாக்குறானு. அசிஸ்டன்டும் இப்ப இதனால என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் உங்களுக்கு இந்த மாதிரி எம்டி ஆர்டர் அனுப்புனதுனாலன்னு கேட்க தளபதி சொல்றாங்க, அவனுக்கு என்ன பெனிஃபிட் கிடையாது, இப்ப அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான், இப்ப என் கையில சீக்ரெட்டா ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி இந்த உலகத்திலேயே படை வீரர்கள் அதிகமா வச்சிருக்கிறது நான் தான், அதனால யாராச்சும் ஒரு ஆள் தான்சி சிட்டிக்குள்ள நுழைய பார்த்தாங்க அப்படின்னா
அரசரோட ஆர்டர் என் கையில இருக்கிறதுனால நான் என்ன வேணாலும் பண்ணலாம், ஒருவேளை அவங்கள சாகடிக்கிறதுக்கு கூட நான் முடிவெடுக்கலாம் அப்படின்றதுக்காக பயந்துட்டு ஒருத்தரும் தான்சி சிட்டிக்குள்ள என்டர் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலி ரூஜின் ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு என்கிட்ட சீக்ரெட்டான ஆர்டரை கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல அவன் நாட்டுக்கு பாதுகாப்பு தான் கொடுத்திருக்கானு. அசிஸ்டனும் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதியும் எனக்கு எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, ரூபி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அசிஸ்டன்ட் சொல்றாங்க ரூபி ஜய சிட்டிக்கு திரும்பி வந்தாச்சுன்னு. தளபதியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த ஒரு நல்ல நியூஸ் ஆது வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ரூஜினை செக் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வெளியில வந்துட்டு அவரை எங்களால காப்பாற்ற முடியல, அவரை நாங்க இப்போதைக்கு நார்மலா வச்சிருக்கோம், ஆனா அவரை சரி பண்றதுக்கு எங்களுக்கு தெரியலன்னு. மார்க்யூஸும் இன்னும் எத்தனை நாளையில அவர் முழிப்பாரு அப்படின்னு கேக்குறதுக்கு 3 மாசம் 6 மாசம் யாருக்கு தெரியும்னு சொல்லிடுறாங்களா. அப்போ கிராண்ட் பிரெடிக்டரும் இவரை காப்பாத்துறதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு. அப்பதான் டிவைன் ஹீலரை பத்தி மார்க்யூஸ்க்கு ஞாபகம் வருது. அதனால கிராண்ட் பிரெடிக்டர் கிட்ட நீங்க இந்த நாட்டை ஒரு 2-3 நாளைக்கு பாத்துக்கோங்க, நான் ஊரை விட்டு வெளியில போக வேண்டியது இருக்கு, சீக்கிரமாவே வந்துடுவேன் அப்படின்னு தான்சி சிட்டியை விட்டு வெளியில கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் சிங்கா ஹீரோயின் 2 பேருமே இருந்துட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட நாங்க ஒரு விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறோம்னு. சிங்காவும் பேலி ஹால்ல இருந்து இப்பதான் மார்க்கிங் சிஸ்டம் எல்லாருக்குமே கிடைச்சது, அதுக்கப்புறமாவும் என்ன திரும்பவும் மார்க் போட்டு சொல்றதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்திருக்கிறது பாலி ஹால்ல இருந்து நம்ம ஜியோட இடத்துல இருந்து. அப்ப வந்தவங்க சொல்றாங்க ஆக்சுவலி ஜி ரிட்டையர் ஆயிட்டாங்க, இப்ப அவங்களோட பொண்ணு தான் ரேங்கிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணதுன்னு. சிங்காவுக்கும் அப்படியா ஜியோட பொண்ணு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கதா அப்படின்னு கேட்க வந்தவங்களும் ஆமா ஆமா நாங்க என்ன கேட்கணும் வந்தோம் அப்படின்னா மோயி பாலிடிங் 2 பேருமே எதுக்காக திரும்பி உங்க கூட வரல, ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே வந்துட்டாங்க ஆனா அவங்க 2 பேரும் எதுக்காக வரல அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க மோயி ட்ரீம் லேண்டுக்கு 10 வருஷங்களா போயிருக்காங்க, சோ அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்கிள் பாலிடிங் அங்கே இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு. வந்தவங்களும் ஓ ஓகே அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயினும் ஆமா நீங்க எங்ககிட்ட கேட்க வேண்டிய எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அந்த விஷயத்தை நீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லையேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாங்க நான் இங்க தனியா வரல, என்னோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன், அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் கிட்ட சொல்லணும்னு நினைச்சா அவன் கண்டிப்பா போய் இப்ப சொல்லியிருப்பான்னு. ஹீரோயினும் ஹீரோ கிட்டே நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த ஆளும் ஆமா ஆக்சுவலி தான்சி சிட்டில அவங்க அப்பா நேத்துக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் ஹீரோக்கு தெரியணும்ல அதுக்காக தான் நாங்க சொல்ல வந்தோம்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஹீரோ பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ தனியா நின்னுட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ரூஜின் கிட்ட ஒரு தடவை போய் கேட்டிருப்பாங்க எனக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல நார்மலா சுத்தி தெரியணும், சோ நான் ஊரை விட்டு கிளம்பி போவான்னு. ரூஜின் ரொம்ப கோவப்பட்டு உன்னை நான் அடுத்த அரசராக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை சுத்தி வர போறியா, ஒழுங்கு மரியாதையா அரசவைக்கு தேவையான விஷயங்களை படி அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் அங்கிள் ரெஃபலும் ஒரு இளவரசர் தானே, ஆனா அவங்க மட்டும் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை சுத்தி வந்தாங்கல்ல அதே மாதிரி நான் போகணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு. ரோஜினும் அப்படியெல்லாம் ஒரு மண்ணு தர முடியாது, ஒழுங்கா போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அடுத்த அரசராகிறதுக்கு என்ன தேவையோ அதப்படி அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ரெஃபலோட தலையை வெட்டி கொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ ரெஃபலுக்கு சாதகமா பேசினதுனால ஹீரோவோட பட்டத்தை பிடுங்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுருப்பாங்கல்ல. அப்ப ஹீரோ சாவ கடந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் போயிட்டு நீ தான்சி சிட்டிக்கு போக போறியா, உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சா, நீ போகும்போது என்ன உங்க கூட கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பதில் சொல்றதுக்குள்ளாடியே ஒரு பையன் உள்ள வரான். ஏய் ஹீரோ ஏண்டா அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற, பாவண்டா அந்த பொண்ணு, ஓகே கூட்டிட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதானேன்னு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நீ யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த பையன் சிரிச்சுட்டு என்னோட நேம் லாங்கியான்னு சொல்றாங்க. ஹீரோவும் லாங்கியாவா, அது பேர் கிடையாதே, அது ஒரு பட்டமாச்சே, நீ எப்படி லாங்கியாவா இருக்க முடியும்னு. அதுக்கு ஹீரோவும் லாங்கியா அப்படின்ற பட்டம் ரெஃபலுக்கு அடுத்தது வரக்கூடியவங்களுக்கு வாரிசு முறைப்படி கொடுப்பாங்க, அதனால ரெஃபலோட ஒரே ஒரு பையன் இவன் தான் அடுத்த லாங்கியா அப்படின்றாங்களா. ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஐ மிஸ் யூ அப்படின்னு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குதா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் நான் இவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே லாங்கியா சொல்றாங்க ஏய் இந்த பொண்ணு வந்து லவ் பண்றான்னு நினைக்கிறேன், உனக்கு கரெக்டான மேட்சா இருப்பா, உன்னோட டைப் தான் அந்த பொண்ணுன்னு. அதுக்கு ஹீரோவும் என்ன பத்தி பேசுறது எல்லாத்தையும் விட நீ 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. அதுக்கு லாங்கியாவும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நான் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா, ஆனா நீ எங்க போன அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு. லாங்கியாவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பாவை கொலை பண்றதுக்காக எல்லாரும் பிளான் பண்ணும்போது என் அப்பா அரசவையில இருக்கவங்க கிட்ட பிடிபடுறதுக்கு முன்னாடி என்ன நார்த்தன் பார்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு, அங்க ஜி அங்கிள் இருக்காங்கல்ல அவங்களோட படைகள் ஒயிட் டைகர் கூட என்ன அனுப்பி வச்சுட்டாங்க, எனக்கு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியறதுக்கு முன்னாடி என்ன நிறைய பேர் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அங்க இருக்கக்கூடிய நார்மலான மனுஷங்க கூட என்ன நார்மலா வாழ சொன்னாங்க, எனக்கு என்ன நடக்குது அப்படின்றத புரியறதுக்குள்ளாடி என் அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். என் அப்பா என்னைக்குமே தேச துரோகம் பண்ணதே கிடையாது, அப்படி தேச துரோகம் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா
எதுக்காக அங்கிள் ரூஜினுக்கு பதவியை கொடுத்துட்டு என் அப்பா அவங்களுக்கு பாதுகாவலர் நின்றுக்கணும்? என் அப்பாவே டைரக்டா மன்னனா மாறி இருந்திருக்கலாமே. இருந்தாலும் மனசாட்சியே இல்லாதவனுங்க. கண்டிப்பா என் அப்பாவோட நேம நாசம் பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் என் அப்பாவும் எதுக்காக வாயை மூடிட்டு எதுவுமே பேசாம தண்டனையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கண்டிப்பா எல்லா உண்மையுமே கண்டுபிடிப்பேன்னு சொல்றாங்களா. லாங்யாவும் நீ உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தான்சி சிட்டிக்கு திரும்பி போயாகணும். அதனால இது கரெக்டான டைம் திரும்பி போன்னு. ஹீரோவும் நான் தனியா போக மாட்டேன், நீயும் என் கூட வான்னு சொல்றாங்க. லாங்யாவும் நம்ம ரெண்டு பேருமே கடைசியா தான்சி சிட்டிக்கு திரும்பி போய் தான் ஆகணும். ஆனா இது கரெக்டான டைம் கிடையாது. நீ இப்ப போ, என்னோட அப்பாவோட நேம கரெக்ட் பண்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணு. கரெக்டான டைம்ல நான் கண்டிப்பா உள்ள வருவேன்னு. ஹீரோவும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன், அங்கிள் ரெஃபலோட நேம கண்டிப்பா நான் சரி பண்ணுவேன்னு. லாங்யா எனக்கு தெரியும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. கடைசியா ரெண்டு பேருமே 4 வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்க. ரெஃபலோட பையன் பாக்குறதுக்கு அப்படியே ரெஃபல் மாதிரியே இருக்கான்ல. எங்க கட் பண்ணா மார்க்கியூஸ் நேரா டிவைன் ஹீலரை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. டிவைன் ஹீலரும் இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை, நான் உன்னை இங்க கூட்டிட்டு போக போறேன்னு. டிவைன் ஹீலரும் உங்களால என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக முடியாதுன்னு. மார்க்கியூஸும் என்னால முடியும் அப்படின்னு டிவைன் ஹீலரும் ஒத்த கையாலேயே தூக்கிட்டு போக பாக்குறாங்களா. இது செம காமெடியா இருக்கு. டிவைன் ஹீலரும் என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஊஜியோட தாத்தா வந்துச்சு, அவரால் உன்னை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு அரண்மனையில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, அதனால உன்னை தூக்கிட்டு போக முடியும்னு. அதுக்கு டிவைன் ஹீலரும் சரி சரி நான் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும், அப்படின்னா நானாவே வருவேன்னு. மார்க்கியூஸும் என்ன விஷயம் கேக்குறாங்க. நான் யாரை காப்பாத்தணும்னு கேக்குறதுக்கு அரசரை, அவருக்கு ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கு, இப்ப அவரு கோமால இருக்காரு, அவரை தான் நீ காப்பாத்தணும்னு. இதை கேட்டோடனே டிவைன் ஹீலர் ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு பெரிய சத்தம் கேக்குதா, என்ன அப்படின்னு பாக்கும்போது நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி வெளியில வருது. உடனே மார்க்கியூஸ் ஊஜியோட தாத்தா கிட்ட கேக்குறாங்க, யார் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது, உங்களோட பேர குழந்தையான்னு. அதுக்கு ஊஜியோட தாத்தாவும் ஆமா நிறைய வருஷம் கழிச்சு என்னோட பேர குழந்தைங்க என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, சோ அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மார்க்கியூஸும் லிகானி தானே உங்களோட பேர குழந்தை, ஆனா பாக்குறதுக்கு அது லிகானியோட எனர்ஜி மாதிரி தெரியலையேன்னு. அதை கேட்டோடனே ஊஜியோட தாத்தா சிரிச்சுட்டே ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அது லிகானியோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி கிடையாது, அது கூடவே அவளோட தம்பியான லேயூஜியோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியும் இருக்குது. அவங்க ரெண்டு பேருமே இங்கதான் இருக்காங்க, என்னோட பேர குழந்தைங்க ரெண்டு பேருமே என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு. மார்க்கியூஸும் ரொம்ப நல்லது, நீங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படின்னா ஊஜி போட்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஜயஸ் சிட்டிக்கு போகல, அவங்க தாத்தாவை பார்த்து அவங்க அக்கா கூட இருக்கிறதுக்காக இங்க வந்துட்டாங்க. இங்க கட் பண்ணா சிங்காவும் ஹீரோவும் இருந்து பேசுறாங்களா. சிங்கா சொல்றாங்க உன் அப்பா இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீ கண்டிப்பா அவரை பார்க்க போனோம், அவரு ரொம்ப நல்லவருன்னு. ஹீரோவும் உங்களுக்கு அவரை பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன்னு. சிங்காவும் ஆமா எனக்கு அவரை பிடிக்காதுதான், ஈடிங் ஷோட லைஃப்ல அவரு விளையாடின விஷயம், ரெஃபல் அவரு கொன்ன விஷயம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அவரை கொல்லணும் போல இருக்கு. ஆனா உனக்கு அவரு நல்ல அப்பா, உன்னை நல்லபடியா வளர்த்திருக்காரு, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கால, அதனால நான் சொல்றேன் எந்த ஒரு அப்பாவுமே தான் பெத்த பையனுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, அதனால அவரை போய் பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோ போணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஜயச்சோங்குக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க டாங்லியான் டாங் கிளானுக்கே போயிட்டானா, அவன் அவனோட கிளானை ஏமாத்திட்டு ஜய சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவனை பனிஷ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா டாங் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இல்ல அவனை பனிஷ் பண்ண கூடாது அப்படின்னு அவனோட எல்லா பனிஷ்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். இப்ப அவன் டாங் கிளான்ல தான் இருக்கான் அப்படின்னு. சோ டாங்லியான் டாங் கிளான்ல இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதுக்கு ஜயச்சோங் சொல்றாங்க நமக்கு சப்போர்ட்டிவா டாங் கிளான் வருமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை, இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாங் ஸ்டூடெண்ட் டாங் லியான அவங்களோட கிளான்ல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க நமக்கு எனிமியா மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இன்னும் கவனமா என்னெல்லாம் நடக்கு அப்படின்றத பார்த்து என்கிட்ட வந்து டீடைல் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் டாங் லியான் டாங் ஸ்டூடெண்ட் கிட்ட கேக்குறாங்க நான் ஒரு மாசமா இங்க இருந்துட்டு இருக்கேன், இந்த ஒரு மாசமா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டுட்டு இருக்கேன், நம்ம ஜயசிட்டி கூட இன்னும் ஃப்ரெண்டா இருக்கோமா இல்லனா அவங்களுக்கு எதிரா இருக்கோமா அதை எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ்னு. அதுக்கு டாங் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க என்னால ஒரு சாய்ஸை மேக் பண்ணவே முடியல, ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் ஜயசிட்டிக்கு துணையா இருந்திருக்கோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கோம், ஆனா நம்மளோட கிராண்ட் மாஸ்டர் பண்ண வேலையால நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. சோ மறுபடியும் இதை உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், மறுபடியும் நம்பிக்கை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ என்னால முடிவு பண்ண முடியல, நீ என்ன பண்ண போற, உன்கிட்ட முடிவெடுக்கக்கூடிய சாய்ஸை கொடுத்தா உன்னால முடிவெடுக்க முடியுமான்னு. டாங் லியானும் என்னால முடியுமே, என்னோட இதயம் என்ன சொல்லுதோ அதான் நான் கேட்பேன்னு. டாங் ஸ்டூடெண்ட்க்கு செம ஷாக் ஆகுது, அப்படியே நீ பாலிடிங் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட மாஸ்டர் அவன் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, அவன் அந்த மாதிரி தான் பேசுவான்னு. டாங் லியானும் ஆமா மாஸ்டர் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி ஒன்னு தெரியுமா, மாஸ்டர் எப்பவுமே லிக்வர் செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு லிக்வரை பத்தி அப்பப்போ சொல்லி கொடுப்பாங்க, ஆனா அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது. அங்கிள் ஆன் இருக்காங்களே அவங்க என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாங்க, இதுல நிறைய லிக்வர் செய்யறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு புரியவே இல்லைன்னு. அதை பார்த்தோன்னே டாங் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க என்னடா
லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க பாலிடிங் ஒரு தடவை 7 ஸ்டாரி நைட் அப்படின்ற ஒரு ட்ரிங்க செஞ்சான். ரெஃபல் அதை குடிக்கும் போது அவனோட முடிக்க முடியாத ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை பிரேக் த்ரூ பண்ணி அதுல மாஸ்டரிங் பண்ணிட்டான் தெரியுமா. சோ ட்ரிங்க்ஸ் அப்படின்றது வெறும் போதைக்கு கிடையாது. பாலிடிங் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒயின்லயுமே மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அவன் ஒன்னும் சாதாரண லிக்வர் மாஸ்டர் கிடையாது. எதனால இந்த உலகத்திலேயே அவன் பெஸ்டான லிக்வர் டயட்டியா இருக்கான், இதனாலதான் அப்படின்றாங்களா சாங்லியானும். அப்புறம் இதுக்காக பாலிடிங் எனக்கு ஒரு தடவை கூட ட்ரிங்க் கொடுத்ததே கிடையாதுன்னு சாங் ஸ்டூடனும் நானும் இதை பத்தி பாலிடிங் கிட்ட கேட்டிருக்கேன். அப்பாவே சொன்னா மைண்டும் பாடியும் ஒரே நேரத்துல ஒத்துழைச்சா மட்டும்தான் அவனோட ட்ரிங்கை உன்னால குடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி அதிகமாகி நீ இறந்து போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால கரெக்டான டைம் வரும்போது நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தான். மத்தபடி எந்த டீடைல்ஸும் எனக்கு சொல்லலன்னு. சாங்லியானும் அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸை பத்தி படிக்கிறது நல்லதுதானா அப்படின்னு கேக்குறாங்க. சாங் ஸ்டூடனும் ரொம்ப நல்லது, அதனால இதை ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பி அப்படின்னு விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ண அரசரை டிவைன் ஹீலர் செக் பண்றாங்க. வெளியில வந்த உடனே மார்க்கியூஸ் கேக்குறாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு. அதுக்கு டிவைன் ஹீலரும் அவரை என்னால சரி பண்ண முடியும்னு சொல்றாங்களா. மார்க்கியூஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்ப டிவைன் ஹீலர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்றது, என்ன சந்தோஷமா பாத்துக்கிறது இதெல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிட ஏதாவது கொடுங்கடா, வந்ததுல இருந்து நான் சாப்பிடவே இல்லைன்னு. உடனே எல்லாரும் டிவைன் ஹீலருக்கு சாப்பாடு ரெடி பண்ண கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மார்க்கியூஸ தனியா ஒரு தலைமை காவலாளி பாக்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நீங்க இங்க இருந்து கிளம்பி போனீங்கல்ல டிவைன் ஹீலரை கூட்டிட்டு வரதுக்காக, அப்போ யாருக்குமே தெரியாம ஒருத்தன் இந்த ஊருக்குள்ளாடி நுழைஞ்சானு. இதை கேட்டோடனே மார்க்கியூஸ்க்கு செம ஷாக்கிங் ஆயிருக்கு. என்னடா அரசரை கொல்றதுக்காக யாராச்சும் கொலைக்காரங்களை அனுப்பியிருந்தாங்களான்னு. அதுக்கு காவலாளியும் அவங்க ஆனா அரசரை நோக்கி போகவே இல்ல, அவங்க நார்த் சைடு பேலஸ்க்கு போனாங்க. அதாவது ஜூன் தங்கி இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போனாங்கன்னு. இதை கேட்ட உடனே மார்க்கியூஸ்க்கு ஷாக் ஆகுது. எதுக்காக கொலைக்காரங்க ஜூன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்? அப்படி ஒருத்தி இங்க இருக்கிறதையே நிறைய பேர் மறந்தே போற அளவுக்கு தானே அவளை நம்ம வச்சுட்டு இருக்கோம். சரி இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் சரிதான். அந்த கொலைக்காரன் இப்ப அரண்மனைக்குள்ளேயா இருக்கான் இல்லன்னா கிளம்பி போயிட்டானான்னு காவலாளி சொல்றாங்க. பெரிய யுனக் இருக்காங்கல்ல அவங்க அவனை பாத்துட்டாங்க. சோ அவனை அட்டாக் பண்ணிட்டாங்க. அவன் அரண்மனையில இருந்து வெளியில போயிட்டான். இப்ப எங்க போனா அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு மார்க்கியூஸ்க்கு செம்ம காண்டாயிடுச்சு. உடனே அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு ஆட்கள் அனுப்ப சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஆன்ஷி ஒரு ஹோட்டல் ரூம்ல தனியா உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி மார்க்கியூஸ் கிட்ட ஒரு காவலாளி வந்து சொல்லிருப்பாங்க யாரோ ஒரு ஆள் அரண்மனைக்குள்ள வந்தாங்க அப்படின்னு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஆன்ஷி தான். ஜூனை பாக்குறதுக்காக தான் கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா என்ன போற வழியிலே பெரிய யுனக் கிட்ட மாட்டிடுறாங்க. பெரிய யுனக்கும் நீ யாரு புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன இன்னைக்குதான் வேலைக்கு சேர்த்திருக்காங்க, நான் அரண்மனைக்கு வேலைக்கு வந்திருக்கேன்னு. சரி யுனக் எல்லாருமே அரசருக்கு தானே வேலை பார்க்கணும், நீங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷிக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம நான் ஒருவேளை வழி மாறி வந்துட்டேனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. பெரிய யுனக்கு பயங்கர டவுட் வந்துருச்சு. அதனால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆன்ஷி திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளாடி பெரிய யுனக்கோட அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருந்ததுனால ஆன்ஷிக்கு ரத்தவாந்தி வந்துருச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பாங்க. இப்போ இதை யோசிச்சு பார்க்கும் போதே ஆன்ஷிக்கு ரத்தவாந்தி வருது. ஏன்னா அவங்களோட உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. இப்போ ரத்தத்தை தொடச்சுக்கிட்டே யோசிக்கிறாங்க. ஹீரோ நீ எங்க இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போதெல்லாம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல, இப்போ இந்த பாவப்பட்ட ஆன்ஷிக்கு ஹெல்ப் தேவைப்படுது, எங்கடா போயிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆன்ஷி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு ஆத்தங்கரையில குதிரையை பக்கத்துல வச்சு நின்னுட்டு இருக்காங்க. நான் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேனோ எல்லா இடமும் போயாச்சு. இப்ப நான் திரும்ப தான்சி சிட்டிக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு குதிரையில ஏறி போறாங்க. அதுக்கப்புறமா என்ன இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சிங்கா கிட்ட சொல்றாங்களா. சிங்காவும் அவன் ரெஃபல் மாதிரி தான், யாருக்குமே எந்த தொல்லையுமே கொடுக்க கூடாது அப்படின்னு தனியாவே யார்கிட்டயுமே சொல்லாம டான்சி சிட்டிக்கு கிளம்பி போயிட்டான். ஆனா இதுல பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு மேப்பை காமிச்சு சொல்றாங்க. நாலா பக்கத்துல இருந்தும் ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஆட்கள் வருவாங்க. சோ அவங்க எல்லார்கிட்ட இருந்தே ஹீரோ எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு. அதே மாதிரியே ஒரு சைடு லியூ அப்படின்ற ஒரு கேங்குக்கு ஜயயும் இருக்கான்ல, அவன் பணம் கொடுத்து ஹீரோவை எப்படியாவது கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் ஊசாங் சிட்டி கிட்ட ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கல்ல, அதனால ஊசாங் சிட்டியுமே ஹீரோவை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. சோ ஹீரோ கவனமா தான்சி சிட்டிக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க வராங்க. இந்த தடவை வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. சிங்கா ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு ஒரு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, நீ ரொம்ப நல்லா வளர்ந்துருக்க, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன்ல ஹீரோ தான்சி சிட்டிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா உன்னை நான் அவனை பாதுகாக்கிறதுக்காக அனுப்புவேன் அப்படின்னு. இப்போ டைம் வந்துருச்சு, அதனால உன்னோட கடமையை நீ செய்யணும்னு ஹீரோயினும் அப்பா தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா சிங்காவுமே அவங்களோட ஈட்டியை எடுக்கிறாங்களா இன் கேக்குறாங்க நீங்க எங்க போறீங்கன்னு. அதுக்கு சிங்காவும் நான் ஒருத்தவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்களால மட்டும் தான் வரப்போற பிரச்சனையை தடுக்க முடியும், சோ அவங்கள நான் தேடி போயே ஆகணும், ஒரு 2 நாளைக்கு மட்டும் நீ இந்த சிட்டியை பாத்துக்கோ, நான் கண்டிப்பா திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சிங்காவும் யாரையோ பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோ கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த 4 பாதுகாவலர்களுக்கு சொல்லணும் இல்ல, அதுக்காக ஜய சிட்டி ஒரு ஃபயர் ஒர்க் பண்றாங்க. அத டாங் ஸ்டூடனும்
டாங்லியானும் பாக்குறாங்க. டாங் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க கரெக்டான டைம் வந்துருச்சு, இப்ப நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு. டாங்லியானும் கண்டிப்பா நான் ஹீரோவை பாதுகாப்பேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஊஜியும் லிகானியும் சேர்ந்து ஜயசிட்டியோட ஃபயர் ஒர்க்க பாக்குறாங்களா. ஊஜி இது ரொம்ப நல்லா இருக்கு, ஜயசிட்டி எதுக்காக இந்த மாதிரி ஃபயர் ஒர்க் இன்னைக்கு பண்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. லிகானியும் டைம் வந்துருச்சுன்னு. என்ன டைம் அப்படின்னு கேட்க, நீ போக வேண்டிய டைம்னு. ஊஜியும் நீ தான் சொன்னல நான் ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டர் ஆகுறது வரைக்கும் நான் இங்க இருந்து போக கூடாது அப்படின்னு, இப்ப எதுக்காக என்ன போக சொல்றேன்னு. அதுக்கு லிகானி சொல்றாங்க இப்ப மட்டும் நீ இங்க இருந்து கிளம்பல அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டு இறந்து போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்னு. ஊஜியும் யார நீ சொல்லிட்டு இருக்க, ஹீரோவையா அப்படின்னு கேட்க லிகானியும் ஆமான்னு சொல்றாங்க. சோ ஊஜியும் இப்ப ஹீரோவை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ரூபி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட படைகள் இருக்கும்ல அதுக்கு தலைமை தாங்குறாங்க. ஜயச்சோகி தான் நம்மளோட அடுத்த அரசரா வரணும் அப்படின்னு ரெஃபல் ஆசைப்பட்டாங்க. நம்ம ரெஃபலுக்கு கீழே தான் வேலை பார்த்திருக்கோம், என்னோட அப்பா ரெஃபலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப ஜயச்சோகி நம்மளோட 6வது இளவரசர் டான்சி சிட்டிக்கு வர போறாங்க. அவங்கள நிறைய பேர் கொலை பண்ண ரெடியா இருக்காங்க. நீங்க எல்லாரும் உங்களோட உயிரை கொடுத்து அவரை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு கேட்க எல்லா படை வீரர்களும் நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்றாங்க. சோ ஒரு பக்கம் இருந்து ரூபி ஹீரோ பாதுகாக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. இப்படி 4 பக்கம் இருந்தும் ஹீரோ பாதுகாக்கிறதுக்காக ஆட்கள் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரசருக்கு டிவைன் ஹீலர் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில மார்க்கியோஸும் இம்பீரியல் மாஸ்டரும் இருந்துட்டு இருக்காங்களா. அவங்க 2 பேருக்குமே ஹீரோ கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஹீரோவை கண்டிப்பா நிறைய இடத்துல இருந்து தாக்க வருவாங்க அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சதுனால மார்க்கியோஸ் அவங்களுக்கான படைகளை திரட்டுறாங்க. நீங்க உடனே போயிட்டு ஹீரோ டான்சி சிட்டிக்குள்ள வரதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ இப்படி எல்லாருமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மறைமுகமா போறாங்க. இந்த பக்கம் ஊஜி யார தடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க தெரியுமா, ஊசாங் சிட்டில உள்ளவங்கள. இந்த தடவை ஊசாங் சிட்டில இருந்து சாய் தான் போயிருக்காங்க. சாய் ஊஜியை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, நீ ஊஜி தானே அப்படின்னு சொல்றதுக்கு ஊஜியும் இல்ல நீ தப்பா சொல்றேன்னு. அதுக்கு சாயும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னோட நேம் ஊஜி தானேன்னு. அதுக்கு ஊஜி சொல்றாங்க என்னோட நேம் ஊஜி தான், ஆனா நான் இப்ப ஊஜியா வரல, நான் டிராகனா வந்திருக்கேன். டான்சி சிட்டியோட 4 பாதுகாவலர்கள் ஒருத்தன் நானு. சாய் கேக்குறாங்க ஆமா எப்போதுல இருந்து நீ பொறுமையா பேச ஆரம்பிச்ச, வந்த உடனே அட்டாக்க போடுறதுதானே உன்னோட பழக்கம்னு. ஜியோ ஆமா ஆமா அதெல்லாம் முன்னாடி அப்படிதான் நான் முந்திரி கொட்டை மாதிரி இருந்தேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி பழகி இப்பெல்லாம் எனக்கு பேசுறது ரொம்ப ஜாஸ்தியா வருது தெரியுமா. சரி நம்ம பேசிய இது எல்லாத்தையும் சமாளிப்போமா இல்லன்னா சண்டை போடணுமா அப்படின்னு கேட்க சாயும் உன்னால எங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்றாங்களா. ஊஜியும் நான் ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையோ அதெல்லாம் அதுக்கு அப்புறமா, ஃபர்ஸ்ட் நான் உங்களை தடுத்து நிறுத்தணும்னு வந்திருக்கேன், நீங்க எதுக்காக ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்கீங்கன்னு. சாய் சொல்றாங்க நாங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஹீரோ பிடிக்கிறதுக்காக போறாங்க. அட்லீஸ்ட் நாங்க ஹீரோ பிடிக்க மட்டும் தான் போறோம், வேற எல்லாரும் ஹீரோ கையில மாட்டினானா அடுத்த செகண்டே கொலை பண்ணிடுவாங்க. சோ எங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலா அவங்க எல்லாரையும் போய் நிறுத்துன்னு. ஊஜி சொல்றாங்க நான் உங்களையும் நிறுத்துவேன் அவங்களையும் நிறுத்துவேன் அப்படின்னு அங்க ஒரு பெரிய சண்டையை போடுறாங்க. இங்க சண்டை நடந்துட்டு இருக்க மாதிரியே ஹீரோயினுமே லியூ சிட்டில இருக்கவங்க ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாங்களா, அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. இந்த கோட்டை தாண்டி இங்க யார் வந்தாலுமே அவங்கள தான் கொலை பண்ணாம விட மாட்டேன்னு. அதுக்கு லியூ கிளான்ல இருக்கவங்களும் நீ ஒரு தனி பொண்ணு உன்னால எப்படி எங்க எல்லாரையும் கொலை பண்ண முடியும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தனி பொண்ணா இருந்தா கூட உங்க எல்லாரையுமே என்னால எதிர்த்து நிக்க முடியும் அப்படின்னு அவங்களோட பவரை காமிக்கிறாங்க. வார்டமின் டோக்கனோட பவரை காமிக்கிறாங்க. இந்த பக்கம் சிங்கா எங்க கிளம்பி போயிருப்பாங்கன்னா மூயிலாங் சிட்டிக்கு தான். அங்க ஜிங்சு அப்படின்னு ஒரு பொண்ணு வராங்க. ஜிங்சு வேற யாரும் கிடையாது, நம்ம ஜி இருக்காங்கல்ல அவங்களோட ஒரே ஒரு பொண்ணு. அவங்களுமே கியூவ பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்ப சிங்கா வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஜிங்சு சொல்றாங்க என்ன உங்களுக்கு தெரியுமான்னு. சிங்காவும் அதை எப்படி தெரியாம இருக்கும், ஜியோட ஒரே ஒரு பொண்ணு ஒயிட் டைகர் டோக்கனுக்கு சொந்தக்காரி நீதானே அப்படின்னு கேக்குறாங்களா. அதாவது டான்சி சிட்டியோட 4 பாதுகாவலர்கள்ல ஒயிட் டைகரும் ஒண்ணு, அதுதான் இந்த பொண்ணு. ஜிங்சுவும் ஆமா நான் தான் அதுன்னு சொல்றாங்க. சிங்காவும் உன்னோட அப்பா உன்னை நல்லா வளர்த்திருக்காரு, ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்ல, நீ எதுக்காக 10 வருஷமா உன்னோட அப்பா வெளியிடாத ரேங்கிங் சிஸ்டம் இப்ப வெளியிட்டன்னு. அதுக்கு ஜிங்ஸ் சொல்றாங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா நடக்க வேண்டாமா, எப்பவுமே ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கு, நான் வித்தியாசமா ஏதாவது நடக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் மார்க்கிங் சிஸ்டம் ரீஓபன் பண்ணி நீங்க 3rd பிளேஸ்ல இருக்கீங்கல்லான்னு. அதுக்கு சிங்காவும் நான் 3rd பிளேஸ்ல இருந்தா கூட 2nd பிளேஸ்ல எங்களோட பாலீடிங் இருக்கா, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்னு. ஜிங்ஸுவும் இப்ப பாலீடிங்கோட பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், சோ அடுத்த ரேங்கிங் சிஸ்டம் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிங்காவும் இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு வாளோட ஒர அடிக்கிறதுக்காக வருது. சிங்கா அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம கியூ தான். சிங்கா பார்த்துட்டு நம்ம 2 பேருமே இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான், நம்ம 2 பேருமே அவனை தேடிதான் வந்தோம், ஆனா நம்ம 2 பேர் கூடயுமே அவன் வர மாட்டான்னு. ஜிங்ஸு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறதுக்கு கியூ அவனோட
வாழை தூக்கி எறிஞ்சானே அப்பவே அதுல பதிலும் கிடைச்சிருச்சு, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதானு. அதுக்கு ஜிங்ஸு சொல்றாங்க, நான் இங்க வந்தது அவன் கூட சண்டை போடுறதுக்காக கிடையாது, இதை அவன் கிட்ட கொடுக்கறதுக்காக அப்படின்னு ட்ரிங்க கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கியூவும் அமைதியா போயிடுறாங்களா. சோ சிங்காக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளால கியூவை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது, கியூ வச்சு ஏதாவது பண்ணலாம், ஹீரோ காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்போதைக்கு கியூ எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா டாங் லியான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா. அங்க இருக்கவங்க கிட்ட இங்க எப்பவுமே இப்படிதான் மழை பெஞ்சிட்டு இருக்குமான்னு கேக்குறதுக்கு எப்பவுமே பெஞ்சிட்டு இருக்காது, ஆனா பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா இப்படி விடாம தான் பெஞ்சிட்டு இருக்கோன்னு. சரி எனக்கு ஒயின் ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு கேட்க ஒயினை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. அது ரொம்ப பிளெயினா இருக்கும். அதை குடிச்சு பார்க்கும்போது தான் டாங் லியான் யோசிக்கிறாங்க, நம்ம கிட்டதான் நிறைய ஒயினுக்கான ரெசிபிஸ் இருக்கே, அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சு மெடிசினல் ஒயினா செஞ்சோம் அப்படின்னா நம்ம சண்டை போடும்போது நம்மளோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்ல அப்படின்னு அந்த புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல டார்க் ரிவர் அங்க வராங்க. டாங் லியான் அவங்கள பார்த்துட்டு, நீங்க ஹீரோ பிடிக்கிறதுக்காக தானே போறீங்க, சான்ஸே கிடையாது, நான் உங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இங்க இருக்கேன்னு. அதுக்கு டார்க் ரிவரும், நீ எல்லாம் எங்களோட கால் தூசிக்கு சமமாகவியா அப்படின்னு கேக்குறதுக்கு டாங் லியானும் அதையும் பார்த்துடலாமே அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஊஜி ஊசாங் சிட்டில இருக்கக்கூடிய எல்லாரையுமே அடிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறமா நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்களா. அப்போ சாங் அங்க வந்துடுறாங்க. ஊஜியும், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா, உன்னை விட சின்ன பையன் தானே நான், என்ன அடிக்கிறதுக்காக எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களோட ஊசாங் சிட்டி அப்படின்ற நேம மாத்திட்டு வெக்கங்கட்ட சிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்கடா, ஆல்ரெடி லிகானி கிட்ட நீ தோத்து போயிட்டல, இப்ப என் கூட சண்டை போட்டு என்கிட்ட தோக்க வந்திருக்கே அப்படின்னு கேக்குறதுக்கு சாங் சொல்றாங்க, அமைதியா இருடா, எதுக்காக இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற, நான் இங்க சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால சண்டை போட தான் போறேன்னு. ஊஜியும் ரொம்ப சந்தோஷம், அப்படின்னா பேசுறதுக்கு இடமே கிடையாது, வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன, சாங் கொஞ்சம் பலசாலியா இருக்கிறதுனால ஊஜி அடிச்சு போட்டுடுறாங்களா. அப்போ ஊஜி கேக்குறாங்க, நீங்க சின்ன வயசா இருக்கும் போது நீங்க ரொம்ப பெரிய வாழ்வித்தைக்காரரா இருந்தீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா, நீங்க எதுக்காக வாளை எடுத்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ளாடி வந்தீங்க அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. லிகானி ஊஜி கிட்ட என்ன கேட்டாங்களோ அதேதான் இப்ப ஊஜி சாங் கிட்ட கேக்குறாங்க. சாங்குக்கு பதிலே இல்லையா. ஊஜி சொல்றாங்க, பாத்தீங்களா நீங்க எதுக்காக வாளை எடுத்தீங்க அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு இப்போ வேற எதுக்கோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எதுக்காக வாளை எடுத்தீங்க அப்படின்னு. நீங்க என்கிட்ட இதே क्वेश्चனை கேட்டீங்க அப்படின்னா நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வாளை எடுத்தேன்னு சொல்லுவேன், ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது மட்டும் தான் என்னோட ஒரே எய்ம், யாருமே இங்க இருந்து ஹீரோக்கு பின்னாடி போக போறது கிடையாது அப்படின்னு அங்க ஒரு சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சாங்கோட கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஊஜி இப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சாங்கையே அடிச்சிடுறாங்க. அப்பதான் சாங் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க, ஆக்சுவலி சாங்குக்குமே ஒரு மாஸ்டர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ஊசாங் சிட்டியை விட்டு நீ வெளியில போய் தான் பிராக்டிஸ் பண்ணணுமா, ஊசாங் சிட்டில இருந்தா என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு சாங் சொல்லிருப்பாங்க, நான் ஜஸ்டிஸ்க்காக உண்மைக்காக போராடணும்னு நினைக்கிறேன், வெளியில நிறைய பேர் உண்மைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து போராடணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப அதை யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஊஜி கிட்ட சொல்றாங்க, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் வாழை எடுத்ததே ஜஸ்டிஸ்க்காக உண்மைக்காக போராடணும் அப்படின்னு, ஆனா ஜயசிட்டில இருக்கக்கூடிய லிகானிய ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆணவம் என்னோட கண்ணை மறைச்சிருச்சு, எனக்கு எல்லாத்தையுமே நீ புரிய வச்சுட்டேன்னு ஊஜி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. சாயும், மாஸ்டர் அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான், அவனை பிடிக்க வேண்டாமான்னு. அதுக்கு சாங் சொல்றாங்க, இல்ல அவனை பிடிக்கவும் வேண்டாம், இந்த பிரச்சனையில நம்ம தலையிடவும் வேண்டாம், நம்மளோட லைஃப் பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு ஊசாங் சிட்டி ஹீரோ பிடிக்கிற பிளான்ல இருந்து கீழே வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட ரூட் ரொம்ப கிளியரா இருக்கா, சோ ஹீரோ போயிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குறாங்க, நீ எவ்வளவு நேரம் எத்தனை பேர் கூட சண்டை போடுவ, 300 பேர் 500 பேர் 1000 பேர், அதுக்கப்புறமா உன்னால சண்டை போட முடியாது, எப்படியும் நாங்க ஒண்ணு கொல்லதான் போறோம்னு. அதுக்கு ஹீரோயினும், நீங்க என்ன கடந்து போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையுமே நான் கொலை பண்ணிட்டு தாண்டா நான் செத்து போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப லியூ சிட்டில இருக்கவங்களும் அவளை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அனுப்பிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ரூபி அவங்களோட படைகளோட வராங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, விசில் அடிச்சு அவங்களோட குதிரையை கூப்பிட்டு குதிரைக்கு மேலே ஏறி உட்காந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லியூ சிட்டில இருக்கவங்களும் ஓட ஓட துரத்தியாச்சு. அப்ப ஹீரோயின் சோகமா ரூபி கிட்ட கேக்குறாங்க, ரூபி இந்த சண்டையில எத்தனை பேர் இறந்து போக வேண்டியது இருக்கும்னு. அதுக்கு ரூபியும், நிறைய பேர் இறந்து போக வேண்டியது இருக்கும், இது ஒரு வார், இதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா உயிர்களை இழந்துதான் ஆகணும்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆனா நிறைய உயிர்களை இழக்காம நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியும், அவ்வளவு சீக்கிரமா இந்த போராட்டத்தை முடிச்சாகணும்னு. ரூபியும், என்ன ஜெயச்சூகியை நீ அவ்வளோ லவ் பண்றியா, அவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தானே சீக்கிரம் இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோயினும், அவனோட நேம் ஜெயச்சூகி இல்ல ஜெயசி அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பாங்கல்ல, நடுவுல பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் வந்து நிக்கிறாங்க. ஹீரோ உடனே குதிரையில இருந்து இறங்கிட்டு, நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணிட்டேனா அப்படின்னு கேக்குறதுக்கு பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும், நான் உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியுமே போய்
போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ மறுபடியும் சரியாகி உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை திரும்ப கெயின் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. ஹீரோ சொல்றாங்க, இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உங்க கூட நான் சண்டை போட போறேன்னு. பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும், நீ எல்லாம் எனக்கு ஈக்குவலா சண்டை போடவே முடியாதுடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அதையும் பார்த்துடலாமே அப்படின்னு அவங்களோட ஜி வெப்பனை யூஸ் பண்ணி 2 அடி அடிக்கிறாங்க. ஆனா ஒரு அடி கூட பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் மேல படவே இல்ல. பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாங்க, பரவாயில்ல, நீயும் நல்லா தான் சண்டை போடுற, ஆனா நீ தனியா இருக்க, அதை மறந்துடாத, யாராலையுமே உன்னை என் கூட சண்டை போடும்போது காப்பாற்ற முடியாதுன்னு. ஹீரோவும் என்னை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா. பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும், உன்னோட பவர் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா என்ன பண்றது, இப்போ எனக்கு ஒன்ன கொலை பண்றதுல இஷ்டமே இல்லையே. என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு உன் கூட ஒன் அண்ட் ஒன்லி சண்டை போடணும் அப்படின்னு ஆசை. உன் கூட சண்டை போட்டு அதுல வின் பண்ணி தான் அவனோட நேம நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் உன்னை நான் இப்போ உயிரோடி விட்டுட்டு போறேன். என்னோட ஸ்டூடெண்ட் கூட நீ சண்டை போட்டு தோத்ததுக்கு அப்புறமா நான் உன்னை வந்து டைரக்டா கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயச்சுங் தான். இங்க கட் பண்ணா டாங் லியான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சான் அங்க வந்துட்டாங்க. சான் கேக்குறாங்க, நீ எதுக்காக ஹீரோக்காக சண்டை போடுற, நீ டாங் கிளான சேர்ந்தவன் தானே, எங்க கூட சேர்ந்துடுன்னு. அதுக்கு டாங் லியான் சொல்றாங்க, என்ன யாரு நினைச்சிட்டீங்க, நான் பிளாக் டாட்டாயிஸ் 4 பாதுகாவலர்கள்ல ஒருத்தவங்க. சோ ஹீரோ பக்கத்துல கூட உங்களை நான் நெருங்க விட மாட்டேன்னு. அதுக்கு சானு, நீ எல்லாம் எங்களுக்கு மேட்சே கிடையாதுடா, நீ ஈஸியா தோத்து போயிடுவேன்னு. டாங் லியானும், எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இனி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு பாலிடிங் ரெடி பண்ண மாதிரியே 7 ஸ்டாரி நைட் லிக்வரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல 7 பவுல் இருக்கும்ல, ஒவ்வொரு பவுலையுமே எடுத்து குடிக்க குடிக்க டாங் லியானோட எனர்ஜி அதிகமாகுது. அதனால பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் போது மார்க்யூஸ் வழியில வராங்க. ஹீரோவும் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு மார்க்யூஸும், உனக்கான வழியை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீ உடனே தாசி சிட்டிக்குள்ள போ அப்படின்னு வழி விடுங்கன்னு ஹீரோவை அங்க இருந்தும் அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறமா யாராச்சும் ஹீரோ அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம உயிரோடி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிறைய குதிரைகள் வரக்கூடிய சத்தம் கேக்குதா. சோ வரவங்க யாரையும் நம்ம உயிரோடி விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ரூபியும் ஹீரோயின் தான் குதிரை படைகளோட வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே மார்க்யூஸும், நீங்க தான் வந்ததா, நீங்களும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஊஜி வராங்க. ஊஜி கிட்ட ஹீரோயினும், ஏன்னா இவ்வளவு லேட் அப்படின்னு. அதுக்கு ஊஜியும், நான் ஊசான் சிட்டில இருக்கவங்க கூட போராடிக்கிட்டு வந்தேன், அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு. சரி, டாங் லியான் எங்க அப்படின்னு தேடுறாங்களா. ரூபி சொல்றாங்க, நம்ம தான்சி சிட்டியோட வாசலுக்கு போவோம், அதுக்குள்ளாடி டாங் லியான் வந்துடுவோம், நம்ம இங்கே இருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. சோ எல்லாருமே ஹீரோ கூட சேர்ந்து தான்சி சிட்டிக்குள்ள போக போறாங்க. இந்த பக்கம் டாங் லியான் நிறைய குடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா. அப்போ டார்க் ரிவர் சொல்றாங்க, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு. அது மட்டும் இல்லாம உன்னோட எனர்ஜி ரொம்பவே டிராப் ஆயிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு பவுல் லிக்வர் மட்டும் தான் இருக்கு, ஆனா நீ அதை குடிச்சன்னு வச்சுக்கோயே, உன்னோட எனர்ஜி உன்னோட உடம்புல இருந்து அதிகமா இன்னைக்கு வெளியில போனதுனால நீ இறந்து போயிடுவ. சோ நீ அதை குடிக்காம தான் என் கூட சண்டை போட்டாகணும், அப்படி சண்டை போட்டனா கூட நீ தோத்து போயிடுவே, ஏன்னா உன்னோட எனர்ஜி அதிகமா வெளியில போயாச்சுன்னு. அதுக்கு டாங் லியானும், நான் என்ன முடிவெடுப்பேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும், இந்த லாஸ்ட் பவுல நான் குடிக்க மாட்டேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு லாஸ்ட் பவுலையுமே குடிக்கிறாங்க. டாங் லியானோட உடம்புல இருந்து நிறைய எனர்ஜி வெளியில வருது. டாங் லியானும் ஃபேட்டல் பிளாசம் ஷவர் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. இத ஆன்ஷி ஒரு தடவை டாங் லியானை பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருப்பாங்க, அதே டெக்னிக்கை தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நிறைய கல்லை எடுத்து சான் மேல எறியறாங்களா. சோ சான் கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஆனா டாங் லியான் அவங்களோட முழு எனர்ஜியை யூஸ் பண்ணதுனால ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல போய் அமைதியா இருந்துட்டு அவங்களோட பழைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி டாங் லியான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டாங் லியானோட அம்மாவும் அப்பாவும், நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ, நாங்க சீக்கிரமா வெளியில போயிட்டு வந்துருவோம், ஒரு வேலையை நாங்க வெளியில போறோம் அப்படின்னு டாங் லியானை அவனோட வீட்டுல தனியா விட்டுட்டு போயிருப்பாங்க. டாங் லியான் அன்னையில இருந்து காட்டுக்கு போய் மரத்தை எடுத்துட்டு வர்றது, அவனுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை பறிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி 3 வருஷம் அந்த வீட்டுல தனியாவே வளர ஆரம்பிச்சிருப்பான். அப்போ வந்து காட்டு வழியா நடந்து போகும்போது டாங் ஸ்டூடெண்ட் டாங் லியானை பார்த்திருப்பாங்க. நீ ஏன்டா தனியா இருக்க அப்படின்னு கேட்கும்போது டாங் லியான் அழுதுகிட்டே, அம்மா அப்பாவுக்காக நான் 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்களா. ஆக்சுவலி டாங் ஸ்டூடெண்ட்டுக்கு டாங் லியானை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டாங் லியானோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதனால டாங் லியான் கிட்ட, உன்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஆனா நீ தனியா இருக்கிறது கிடையாது, நான் உன்னை என்னோட ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ என்ன மாஸ்டரா அக்செப்ட் பண்ணிட்டு என் கூட வரியா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு டாங் லியானும் அதனால டாங் ஸ்டூடெண்ட் கூட போயிருந்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஒரு சண்டையில டாங் லியான் இறந்து போற ஸ்டேஜ்ல இருப்பாங்களா. அம்மா அப்பா, எனக்கு மட்டும் ஏன் அம்மா அப்பா இந்த மாதிரி நடக்குது, நீங்க 2 பேருமே என்ன
தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப பாருங்க இந்த சண்டையிலயுமே நான் யாரு எங்க இருக்கேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாம செத்து போக போறேன். என்னோட லைஃப் இப்படிதான் எம்டியா முடியணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க நம்ம பாலி டிங் போயிருந்திருப்பாங்க. சாங்லியான் கிட்ட என்ன நீ இப்படி படுத்துட்டு இருக்க, உனக்கு ட்ரிங்க் வேணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு சாங்லியானும் என்ன கிண்டல் பண்றதுக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னா கிளம்புன்னு சொல்றாங்க. அதுக்கு பாலி டிங்கும் இந்த பசங்களே இப்படிதான்ப்பா, ஒயின் வேணுமான்னு கேட்டா வேண்டான்னு சொல்றது, இந்த குடி அப்படின்னா அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு குடிக்க கொடுக்குறாங்க. சாங்லியானுக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்துரும். இது எப்படி அப்படின்னு கேக்குறாங்களா. பாலி டிங்கும் என்னோட லிக்வர் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய செய்யும்னு சொல்லியிருப்பாங்க. சாங்லியானும் நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது பாலி டிங்னு சொன்ன உடனே சாங்லியானுக்கு செம ஷாக்கு. எது அந்த ஃபேமஸான பாலி டிங் நீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாலி டிங்கும் ஆமா ஆக்சுவலி எனக்கு டாங் ஸ்டூடெண்டே தெரியும், உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒன்னு என்னோட ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. சோ இன்னையில இருந்து நீ என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு அன்னையில இருந்து தான் பாலி டிங் சாங்லியான ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ரூயை பார்க்க போனது. ரூய் கிட்ட எவ்வளவோ இல்ல நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, அதனால என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ரூயும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், என்ன நீ வெயிட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லவே கூடாது, நீ திரும்பி வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப சாங்லியான் ரூயை திரும்பி பார்த்து எனக்கு மாஸ்டர் ஒரு வேலை கொடுத்திருக்காங்க, அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி வருவேன், ஆனா வரும்போது டாங் கிளானை சேர்ந்தவனா வரமாட்டேன், உன்னோட சாங்லியானா வருவேன், நான் வந்து கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரூய்க்கு ப்ராமிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒருத்தவங்க சாகுறதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப்ல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல, இப்ப சாங்லியானும் அதே மாதிரி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் உங்க கையால செஞ்ச ட்ரிங்க் எனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சாங்லியான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ டான் சிட்டியோட கேட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. திரும்பவும் நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. பின்னாடியே ஹீரோயின் ரூபி ஊஜி எல்லாருமே வந்து நிக்கிறாங்க அவங்களோட படைகள் கூட. இந்த பக்கம் சாங்லியான் அவங்களோட ட்ரெஸ்க்குள்ள இருந்து ஒரு சில்வர் காயினை வெளியில எடுக்கிறாங்க. அதை எடுத்து ஒழுங்கா அவங்க பிடிக்க கூட செய்யல, அதுக்குள்ள அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயமே தெரியாம டான்சி சிட்டியோட கேட் பக்கத்துல நிக்கிற ஊஜி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நம்ம சாங்லியான்காக இங்க வெயிட் பண்ணணுமான்னு. அதுக்கு ஹீரோவும் நம்ம கேட்டுக்கு வெளியில வெயிட் பண்ண வேண்டாம், டான்சி சிட்டிக்கு உள்ள போய் வெயிட் பண்ணலாம், அவன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணலான்னு டான்சி சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனா என்ன அந்த பக்கம் பாவம் சாங்லியான் இறந்து போயாச்சு. இந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. சோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுது, சாங்லியான் இறந்த விஷயம் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹீரோ டான்சி சிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முக்கியமா ஆன்ஷி டான்சி சிட்டிக்குள்ள தானே இருக்காங்க, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.